കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ശ്രേഷ്ഠനാമത്തിൽ എല്ലാവർക്കും ഈ സന്ധ്യാവന്ദനങ്ങൾ ഞാൻ അറിയിക്കും. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ഏതാണ്ട് 5 വർഷത്തിൽ അധികമായി ഞാൻ രാജപാളയം ചർച്ചിൽ വന്നിട്ട് ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ராஜபாளையம் சர்ச்சுக்கு வந்து ஆகிவிட்டது. എന്നാൽ അതിനിടയ്ക്കുള്ള പല മീറ്റിങ്ങുകൾക്കും എനിക്ക് പങ്കെടുക്കാനായിട്ട് ഇടയായിരുന്നു. ஆனால் அதற்கு இடையிலே பல கூட்டங்களிலே நான் பங்கெடுக்க முடிந்தது. പല പ്രിയപ്പെട്ടവരെയും അന്ന് കാണാനായിട്ട് ഇടയായിരുന്നു. அநேக பிரியமானவர்களை அன்றைக்கு நான் பார்க்க முடிந்தது. പ്രത്യേകിച്ച് യേശുരാജ ബ്രദറിന്റെ ഭാര്യ സഹോദരി ഭൂമിയിൽ നിന്ന് മാറ്റപ്പെട്ടപ്പോൾ ശുശ്രൂഷയോടുള്ള ബന്ധത്തിൽ എനിക്കും വരുവാനും ദൈവവചനം പറയാനായിട്ട് ഒരവസരം ലഭിച്ചു. அது நம்முடைய சகோதரர் യേசுராஜருடைய துணைவியார் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்ட அந்த நிலைமையிலே அந்த அடக்க நிகழ்விலே பங்கு பெறவும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கவும் எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். അതിനുശേഷം ഇന്ന് എനിക്കും യേശുരാജ ബ്രദറിനും നിങ്ങളുടെ മധ്യേ ദൈവത്തിന്റെ വചനവുമായിട്ട് നിൽപ്പാൻ സൗകര്യമുള്ള ദൈവം തന്ന നല്ല സമയത്തിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യും. அதற்கு பிற்பாடு இன்றைக்கும் எனக்கும் சகோதரர் യേசுராஜ் அவர்களுக்கும் தேவனுடைய வசனத்தோடு கூட உங்கள் நடுவிலே நிற்கும்படியான நல்ல தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். എല്ലാവരും ദൈവകൃപയാൽ ക്ഷേമമായിട്ടിരിക്കുന്നു എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. அனைவரும் தேவனுடைய கிருபையினால் நலமாய் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். കർത്താവ് നിങ്ങൾക്ക് വേണ്ടുന്ന എല്ലാ ദൈവകൃപയും വരുന്ന ദിവസങ്ങളിലും നൽകട്ടെ. ஆண்டவராகிய தேவன் வரும் நாட்களிலே உங்களுக்கு தேவையான அனைத்து கிருபைகளையும் அருள்வாராக. നമ്മൾ ദൈവം അനുവദിച്ചാൽ ഇന്ന് വൈകിട്ട് മുതൽ ഞായറാഴ്ച ഉച്ചവരെ ദൈവവചനം ധരിക്കാനായിട്ട് പോവുകയാണ്, പഠിക്കാനായിട്ട് പോവുകയാണ്. தேவனுக்கு சித்தமானால் இன்றைக்கு இந்த இரவு நேரம் முதல் ஞாயிறு மதியம் வரையிலும் தேவனுடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ഇന്ന് വന്ന എല്ലാവരും അടുത്ത ക്ലാസ്സുകളിൽ ഇവിടെ ഉണ്ടായിരിക്കണം. இன்றைக்கு வந்த அனைவரும் அடுத்து நடைபெற இருக்கின்ற வகுப்புகளிலே நீங்கள் வந்திருக்க வேண்டும். ഇന്ന് വരാത്ത ചിലർക്ക് നാളെ വരും എന്നാണ് ഞാൻ കേട്ടത്. இன்றைக்கு வராதவர்கள் ஒருவேளை நாளைக்கு வருவார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். പക്ഷെങ്കിൽ എത്രത്തോളം നമ്മൾ ഈ പഠിക്കുന്ന വിഷയത്തിൽ അവർക്ക് വരാൻ പറ്റും എന്ന് എനിക്കറിയില്ല. ஆனால் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள இருக்கின்ற இந்த விஷயத்தோடு உள்ள தொடர்பிலே எவ்வளவு தூரம் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியாது. ഞാൻ ദൈവവചനം പറയുമ്പോൾ വളരെ ലളിതമായിട്ട് പറയണം എന്നുള്ളതാണ് എന്റെ ആഗ്രഹം. நான் தேவனுடைய வசனத்தை மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். പക്ഷെ ദൈവവചനത്തിലെ ഉപദേശ സത്യങ്ങളുടെ ആ ഗഹനത ചിന്തിക്കുമ്പോൾ அது லலிதமாക്കാൻ വളരെ ബുദ്ധിമുട്ട് വരും. ஆனால் தேவ வசனத்தினுடைய உபதேசங்களினுடைய அந்த மதிப்பை நான் எண்ணும் பொழுது அதை மிக லகுவாக சொல்வது என்பது மிகவும் கூடாத காரியம். അതുകൊണ്ട് നിങ്ങൾ വളരെ പ്രാർത്ഥനയോടുകൂടെ ദൈവസന്നിധിയിൽ നിങ്ങളായിരിക്കുക. ஆகவே நீங்கள் அதிகமாக ஜெபத்தோடு கூட விழிப்பாக தேவ சன்னிதானத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். നിങ്ങൾക്ക് ഈ വിഷയത്തോടുള്ള ബന്ധത്തിൽ നിങ്ങൾക്ക് എന്ത് സംശയമുണ്ടെങ്കിലും നിങ്ങൾക്ക് അതൊരു കുറിപ്പ് എഴുതി തരികയോ ഞങ്ങളോട് ചോദിക്കുകയോ ചെയ്യാം. நாம் இப்பொழுது தியானிக்க போகிற இந்த விஷயங்களின் அடிப்படையிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் அதை ஒரு பேப்பர்ல எழுதி நீங்கள் கொடுக்கலாம், இல்லாவிட்டால் நேரடியாக எங்களிடத்தில் கேட்கலாம். ഒരു പക്ഷെങ്കിൽ ഈ വിഷയം നേരത്തെ നിങ്ങൾ ആരെങ്കിലും എവിടെയെങ്കിലും കേട്ടിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്ക് അറിയില്ല. ஒருவேளை இப்பொழுது தியானிக்க போகிற விஷயங்களை வேறு யார் மூலமாவது வேறு எப்பொழுதாவது நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. എന്നാൽ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് എന്നെ ഈ വിഷയത്തിലൊക്കെ നടത്തുന്നത് കൊണ്ട് ഞാൻ ഇവിടെ ഈ തമിഴ്നാട്ടിൽ ഈ രാജപാളയത്തിൽ ഇത് പറയാനായിട്ട് ദൈവാത്മാവിനെ പ്രേരിപ്പിക്കുകയാണ്. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் இந்த விஷயத்தை சொல்லும்படியாக இந்த ராஜபாளையத்திலும் தமிழகத்திலும் நான் விதமாய் ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். ഞാൻ ഇവിടെ വന്ന സമയം വരെ ഞാനൊരു വേറൊരു വിഷയമായിട്ടാണ് വന്നത്. இங்கே வருகிற நேரம் வரையிலும் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றுதான் விரும்பி வந்தேன். പക്ഷെ ഞാൻ ഇവിടെ ഇരുന്നപ്പോൾ വിഷയം മാറി. ஆனால் இங்கே அமர்ந்திருந்த பொழுது ஆவியானவர் வேறொரு விஷயத்துக்கு என் கவனத்தை திருப்பினார். ഒരു പക്ഷെങ്കിൽ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ആ നിലയിൽ പെരുമാറുന്നു എന്ന് ഞാൻ വിചാരിക്കുകയാണ്. ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த நிலைமையிலே நம்மோடு கூட ஈடுபடுகிறார் என்று நான் கருதுகிறேன். അതുകൊണ്ട് നിങ്ങൾ ആരും ഉറങ്ങരുത്. ஆகவே நீங்கள் யாரும் அயர்ந்து விடக்கூடாது. ഉറങ്ങിയാലും കണ്ണ് തുറന്നിരിക്കണം. நீங்கள் ஒருவேளை உறங்கினாலும் கூட உங்கள் கண்கள் திறந்திருக்க வேண்டும். അതുകൊണ്ട് കണ്ണിങ്ങനെ തുറന്നു വെച്ച് ഉറങ്ങിയാൽ ഞങ്ങൾക്ക് അറിയാം നിങ്ങൾ ഉറങ്ങുമല്ലെന്ന്. ஆகவே கண்கள் நீங்கள் திறந்திருக்கிறீர்களானால் நீங்கள் உறங்கவில்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். നമ്മൾ പ്രാർത്ഥനയോടുകൂടെ ആ വിഷയത്തിലേക്ക് കടക്കുക. ஜெபத்தோடு கூட நாம் அந்த விஷயத்துக்கு கடந்து செல்வோம்.
ഒന്നാമത്തെ എന്റെ സങ്കടം എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ, முதலாவது என்னுடைய வருத்தம் என்னவென்றால், ഞാൻ ഈ പറയാൻ പോകുന്ന ഹെഡിങ് അതിന് തത്തുല്യമായ തമിഴ് വാക്ക് കാണത്തില്ല. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற இந்த விஷயத்தினுடைய தலைப்பினுடைய அந்த சரியான தமிழ் வார்த்தை ஒருவேளை இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. അതുകൊണ്ട് നിങ്ങൾ ആ വാക്ക് തമിഴിൽ ഞാൻ ഈ പറയുന്ന വാക്ക് അതുപോലെ തന്നെ എഴുതുന്നതായിരിക്കും നല്ലത്. ஆகவே நான் சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்லுகிறபடியே நீங்கள் அப்படியே தமிழிலே எழுதிக் கொள்வது நல்லதுதான். ഞാൻ അതിന്റെ അർത്ഥ തലങ്ങളിലേക്കും അതിന്റെ വിശദാംശങ്ങളിലേക്കും പിന്നീട് പോകുന്നതായിരിക്കും. நான் அதனுடைய அழுத்தத்தையும் அதனுடைய விரிவான காரியங்களையும் பின்னால் நான் சொல்லுவேன். എഴുതാൻ പറ്റുന്നവരൊക്കെ എഴുതിക്കോണം മാക്സിമം. எழுதக்கூடியவர்கள் எல்லாரும் கூடுமானவரை எழுதிக் கொள்ளுங்கள். നമുക്ക് റെക്കോർഡ് ചെയ്യുന്നുണ്ട്, അത് പിന്നീട് നമുക്ക് കേൾക്കാനും സാധിക്കും. நாம் இங்கே பதிவு பண்ணுகிறோம், அதை பிற்பாடு நாம் கேட்க முடியும். ഞാൻ എന്ത് പറഞ്ഞാലും അതേപോലെ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യുന്ന ഒരു ട്രാൻസ്ലേറ്റർ എനിക്ക് കിട്ടിയിട്ടുള്ളതും വലിയൊരു ഭാഗ്യമാണ്. நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்லக்கூடிய நிலைமையிலே மொழியாக்கம் செய்யக்கூடிய ஒரு சகோதரன் வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷம். അപ്പോൾ ദൈവകൃപയിൽ ആശ്രയിച്ച് നമ്മൾ ഈ ദിവസങ്ങളിൽ പഠിക്കാനായിട്ട് പോകുന്ന വിഷയം ഇതാണ്. தேவ கிருபையை சார்ந்து கொண்டு நாம் இந்த நாட்களிலே படிக்கக்கூடிய விஷயம் இதுதான். ആത്മതപനവും ആത്മപതനവും. ஆத்மதபனம் ஆத்ம பதனம் കറക്റ്റ് ആണ് പറഞ്ഞത്. கரெக்ட் தான் சொல்லியிருக்கேன். ஆனா தமிழ் இன்னும் അത് இன்னுം பார்க்கணும். പക്ഷെ ഞാൻ തമിഴ് ബൈബിള് ഞാനൊന്ന് നോക്കുകയായിരുന്നു. പക്ഷെ അതിന്റെ മീനിങ് തമിഴ് ബൈബിളിലുണ്ട്, പക്ഷെ ഞാൻ വാക്കില്ല. ஆனால் தமிழ் வேதாகமத்தை படித்து பார்த்தேன், அந்த வார்த்தை இல்லை, ஆனால் அதற்கான அர்த்தம் இருக்கிறது. ആ വാക്യത്തിലേക്ക് നമ്മൾ വരുമ്പോൾ നിങ്ങൾക്ക് അത് മനസ്സിലായി. அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் விரிவாக சிந்திக்கும் பொழுது அதனுடைய தலைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். അപ്പോൾ വെഡിങ് ആയിട്ട് നിങ്ങൾ എഴുതിക്കൊള്ളുക, ആത്മതപനവും ആത്മതപനം. ஆத்மதபனம் ആത്മതപനവും ആത്മപതനം. ஆத்மபதனம் ആത്മപതനം ஆத்மபதனம் ഇത് മലയാളം വാക്കാണ്. இது மலையாள வார்த்தை தான். പക്ഷേ ഇതിന് തത്തുല്യമായിട്ടുള്ള തമിഴ് വാക്കുകൾ ഞാൻ എന്റെ അറിവ് പ്രകാരം ട്രൈ ചെയ്തു, കിട്ടിയില്ല. ஆனால் இதற்கு சரியான நேரடியான தமிழ் வார்த்தை என்னை பொறுத்தவரையிலே நாம் தேடிய வரையில் அது கிடைக்கவில்லை. ഈ നാളുകളിൽ നമ്മൾ ഏറ്റവും കൂടുതൽ അറിഞ്ഞിരിക്കേണ്ട ഒരു വിഷയമാണ്. இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் அதிகமாக அறிந்திருக்கிற வேண்டிய ஒரு விஷயம் தான். പക്ഷെ നമ്മൾ ആരും ഈ വിഷയം പഠിക്കുന്നില്ല എന്നുള്ളതാണ്. ஆனால் நாம் யாரும் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதில்லை. പുതിയ നിയമത്തിൽ വളരെ പ്രാധാന്യം കൊടുത്ത് പറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു വിഷയമാണ്. புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகும். എന്നാൽ പഴയ നിയമത്തിലാണ് ഈ വിഷയം കൂടുതലായിട്ടും പറഞ്ഞിരിക്കുന്നത്. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தான் இந்த விஷயத்தை அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. നമുക്ക് ബൈബിളിൽ പഴയ നിയമവും പുതിയ നിയമമുണ്ട്. நமக்கு வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு இருக்கிறது, புதிய ஏற்பாடு இருக்கிறது. ഇത് നമ്മൾ ഒരേപോലെ നമ്മൾ വായിക്കുകയും പഠിക്കുകയും ധ്യാനിക്കുകയും ചെയ്യുന്ന പുസ്തകങ്ങളാണ് പഴയ നിയമവും പുതിയ നിയമവും. நாம் எல்லாரும் ஒன்று போல பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாடையும் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். എന്നാൽ അതിന്റെ ചില വ്യത്യാസങ്ങളുമുണ്ട്. ஆனால் அதற்கு சில வித்தியாசங்களும் இருக்கின்றன. അതിലേക്ക് നമ്മൾ പിന്നീട് വരുന്നതായിരിക്കും. அது நாம் பிறகு பார்க்கலாம். ആദ്യം എന്താണ് ഈ രണ്ട് വാക്കുകൾ എന്ന് നമുക്കൊന്ന് നോക്കാം. முதலாவதாக இந்த வார்த்தைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். നമുക്ക് ബൈബിളിലേക്ക് നമുക്കൊന്ന് വരാം. நாம் வேதாகமத்தை திருப்பலாம். ലേവ്യ പുസ്തകം லேவியாராகமம் 16-ാം അധ്യായം. 16-ஆம் அதிகாரம். ലേവ്യ പുസ്തകം 16-ാം അധ്യായം. லேவியாராகமம் 16-ஆம் அதிகாரம். 29-ാമത്തെ വാക്യത്തിൽ ഞാൻ ഈ പറഞ്ഞ ഒന്നാമത്തെ വാക്യം 29வது வசனத்திலே நாம் சொன்ன முதல் வார்த்தை இருக்கிறது. ലേവ്യ പുസ്തകം 16-ാം അധ്യായം അതിൽ 29-ാമത്തെ വാക്യം. லேவியாராகமம் 16-ஆம் அதிகாரம் 29வது வசனம். എല്ലാവരും ആ ഭാഗം എടുത്ത് നോക്കണം, അത് അങ്ങനെ തന്നെയാണോ എന്ന്. எல்லாரும் அந்த வேத பகுதியை எடுத்து இப்படி எழுதப்பட்டு இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். കേവലം ഇത് സുവിശേഷ செய்தி என்ற ஒரு பைபிள் கிளாஸ் ആണ്. சாதாரணமாக இது ஒரு சுவிசேஷ செய்தி அல்ல, இது வேத பாட வகுப்பு. அதில் சுவிசேஷம் உட்கொண்டிருக்கிறது. அதிலே சுவிசேஷமும் உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. അതുകൊണ്ട് നമ്മൾ പഠിക്കാനായിട്ട് പോവുകയാണ്. ஆகவே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். നമ്മളത് ഒന്ന് ധ്യാനിച്ച് ഗ്രഹിക്കാനായിട്ട് പോവുകയാണ്. நாம் அந்த வார்த்தைகளை தியானம் செய்து அதை நாம் கிரகிக்க விரும்புகிறோம். ഇത് നമ്മൾ ഈ വിഷയത്തിന്റെ ഒരു ഇൻട്രൊഡക്ഷൻ ആയിരിക്കും ചിന്തിക്കുന്നത്. இன்றைக்கு இந்த விஷயத்தினுடைய ஒரு முகமுறையாக சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். നമ്മൾ ആ വാക്യം നമുക്കൊന്ന് വായിക്കാം. அந்த வசனத்தை நாம் இன்று வாசிக்கலாம். ഞാനത് മലയാളത്തിൽ പറയാം, അത് ദേവദാസൻ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കും. மலையாளத்திலே சகோதரர் வாசிக்கிறார், அதை தமிழிலே நான் வாசிக்கிறேன். ഇത് നിങ്ങൾക്ക് എന്നേക്കുമുള്ള ചട്ടമായിരിക്കും.
இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. 7ஆம் மாசம் 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே நீங்கள் ஆத்ம தபனம் செய்யணும். நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். അതിനാണ് മലയാളത്തിൽ ആത്മതപനം എന്ന വാക്ക് ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത്. அப்போ இந்த ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துதல் என்பதைத்தான் மலையாள மொழியிலே ஆத்ம தபனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഇംഗ്ലീഷിൽ ஆங்கிலத்திலே afflicting our souls, നമ്മുടെ പ്രാണനെ ഉപദ്രവിക്കുക. அதாவது ஆங்கில வார்த்தையை அர்த்தப்படுத்துவோமானால் நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை உபத்திரவப்படுத்துதல், നമ്മുടെ പ്രാണനെ അനർത്ഥത്തിൽ അകപ്പെടുത്തുക. நம்முடைய ஜீவனை, நம்முடைய பிராணனை நாம் அப்படியாக அதிகமாக அது உபத்திரவப்படுத்துதல். അഫ്ലിക്ഷൻ എന്നുള്ള വാക്ക് ബൈബിളിൽ ധാരാളം ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. அந்த അഫ്ലിക്ഷൻ அந்த அதாவது அஃப்ளிக்ஷன் என்ற வார்த்தையை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் என்ன പറഞ്ഞിരിക്കുന്നത് இப்ப ഞാൻ ആ വാക്യം പറയുമ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകും. தமிழிலே அந்த வார்த்தை என்ன அர்த்தமாய் இருக்கிறது என்பதை அந்த வசனத்தை சொல்வது உங்களுக்கு புரியும். 34ஆம் സങ്കീർത്തനത്തിൽ നീതിമാന്റെ അനർത്ഥങ്ങൾ അസംഖ്യമാകുന്നു. 34ஆம் சங்கீதத்திலே நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். അതിനാണ് അഫ്ലിക്ഷൻ എന്ന് പറയുന്നത്. அந்த துன்பங்கள் என்பதற்கு தான் அஃப்ளிக்ஷன் என்ற வார்த்தை. അപ്പോൾ നമ്മുടെ പ്രാണന് നമ്മൾ കൊടുക്കുന്ന, നമ്മൾ ചെയ്യുന്ന ഈ അഫ്ലിക്ഷൻ, തുമ്പം, അതാണ് ആത്മതപനം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത്. ஆக நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய பிராணனை, அதாவது ஜீவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய துன்பம் தான் அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. ഈ വിഷയങ്ങൾ ആദ്യമായി കേൾക്കുക. இந்த விஷயத்தை நீங்கள் ஒருவேளை முதலாவது கேள்விப்படலாம். നമ്മുടെ പ്രാണനെ നമ്മൾ അഫ്ലിക്ട് ചെയ്യേണ്ട ആവശ്യം എന്താണ്? நம்முடைய பிராணனை நாமே துன்பப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ഈ അഫ്ലിക്ഷൻ അല്ല അഥവാ തുമ്പം എന്ന് കേൾക്കുന്നത് തന്നെ നമുക്ക് ഇഷ്ടമല്ല. இந்த அஃப்ளிக்ஷன், இந்த துன்பம், இந்த கஷ்டம் என்கிற வார்த்தையை கேட்பதற்கே நாம் பிரியப்பட மாட்டோம். എന്നാൽ ഈ അഫ്ലിക്ഷൻ പല തരത്തിൽ വരാറുണ്ട്. ஆனால் இந்த துன்பங்கள் பல நிலைகளிலே நமக்கு வருகிறது. അതായത് ആത്മതപനം എന്നുള്ളത് പല രീതികളിലാണ് വരുന്നത്. அந்த ஆத்ம தபனம், அதாவது ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்துதல் என்பது பல முறைகளிலே, பல நிலைகளிலே வருகிறது. ഒന്ന് ദൈവത്തിൽ നിന്ന് വരാം. ஒன்னாவது தேவனிடத்திலிருந்து ஒருவேளை வரலாம். രണ്ട് പിശാചിൽ നിന്ന് വരാം. இரண்டாவது பிசாசினிடத்திலிருந்து வரலாம். മൂന്നാമത് നമ്മൾ തന്നെ ചെയ്യുന്നതാകാം. மூணாவது நாம் நம்மைத்தானே அதுக்கு உட்படுத்தலாம். ദൈവം എനിക്ക് തന്നാൽ എനിക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. தேவன் எனக்கு தருவானால் அதை பற்றி நான் ஒன்றும் செய்ய முடியாது. പിശാച് എനിക്ക് തന്നാലും എനിക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. சாத்தான் எனக்கு அப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்தாலும் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ഞാൻ ചെയ്യുന്നത് നമ്മൾ ചെയ്യാറില്ല, പക്ഷെ ബൈബിൾ പറയുന്നത് നിങ്ങൾ അത് ചെയ്യണം. நாம பொதுவா நமக்குத்தானே துன்பத்தை உண்டு பண்ண கொள்ள மாட்டோம். ஆனா வேதம் சொல்கிறது உங்களுக்கு நீங்களே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். അതാണ് നമ്മൾ ചിന്തിക്കാനായിട്ട് പോകുന്നത്. இதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். ഇവിടെ പറയുകയാണ് നിങ്ങളുടെ ആത്മാക്കളെ, അതായത് നിങ്ങൾ ஆத்மதபனம் செய்யணும், செய்தே பற்று. இங்கே இந்த 29வது வசனத்திலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தியே ஆக வேண்டும். ഇത് 7ஆம் மாசம் 10ஆம் തീയതിയാണ് ഇത് ചെയ്യേണ്ടത്. இதை எப்பொழுது செய்ய வேண்டும்? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. അതെന്താണ് അതിന്റെ പ്രത്യേകത? அதனுடைய சிறப்பு என்ன? ആ ദിവസത്തിന് ഒരു പ്രത്യേകത ഉണ്ടായിരുന്നു. அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. ഞാൻ ചില വാക്യങ്ങളിലൂടെ അതോടുള്ള ബന്ധത്തിൽ നിങ്ങളെ ഞാൻ എടുത്തു കാണിക്കാം. நான் சில வசனங்களை அதோடுள்ள தொடர்பிலே உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 23ஆമത്തെ അധ്യായത്തിലും ഇത് പറയുന്നുണ്ട്. 23ஆம் அதிகாரத்திலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் അധ്യായത്തിന്റെ 26ഉം 27ഉം വാക്യങ്ങൾ നോക്കിയേ. 23ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். യഹോവ പിന്നെയും മോശയോട് അരുളി ചെയ്തത്, இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 7ஆம் മാസം 10ஆം തീയതി, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி പാപപരിഹാര ദിവസമാകുന്നു. பாவ நிவர்த்தி செய்யும் நாள். അപ്പോൾ ഈ 7ആം മാസം 10ആം തീയതിയുടെ പ്രത്യേകത എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ അത് മഹാപാപ പരിഹാര ദിവസമാണ്. ஆக 7ஆம் மாதம் 10ஆம் தேதியினுடைய விசேஷித்த ஒரு தன்மை என்னவென்றால், அந்த நாளின் சிறப்பு என்னவென்றால் பாவ பரிகார நாள். അത് നിങ്ങൾക്ക് അറിയാമെന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. அது உங்களுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். മഹാപുരോഹിതൻ ആണ്ടിലൊരിക്കൽ ജനങ്ങളുടെ പാപവും വഹിച്ചുകൊണ്ട്, അല്ലെങ്കിൽ അതിന്റെ പ്രായശ്ചിത്ത രക്തവും വഹിച്ചുകൊണ്ട് ആ മഹാപുരോഹിതൻ ആ തിരശ്ശീലയ്ക്കപ്പുറത്തേക്ക് ആ
പെട്ടകത്തിന്റെ അടുക്കിലേക്ക് കൃപാസനത്തിന്റെ അടുക്കിലേക്ക് താൻ പോവുകയാണ്. அங்கே பிரதான ஆசாரியன் ஆண்டுக்கு ஒரு முறை அவன் பலி செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய ரத்தத்தை கைகளிலே ஏந்தி கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன தண்டையிலே பிரவேசிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். നാട്ടിൽ ഒരിക്കൽ മാത്രമേ പോകത്തുള്ളൂ. அது வருடத்திற்கு ஒரு முறை മാത്രമേ போக முடியும். ഇനിയും ആ മഹാപുരോഹിതന്റെ ജീവിതത്തിൽ പോലും എന്തെങ്കിലും കുറവുകൾ ഉണ്ടെങ്കിൽ ആ മഹാപുരോഹിതൻ ആ മനുഷ്യൻ തിരികെ വരികയില്ല, അവിടെ മരിക്കും. அது மட்டுமல்ல, இந்த பிரதான ஆசாரியருடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஏதாவது இருக்குமானால் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்த அந்த மனுஷன் திரும்பி வரமாட்டான். അങ്ങനെ ചിലരൊക്കെ ഇങ്ങനെ പറയുന്നത് കേട്ടിട്ടുണ്ട്, പക്ഷെ ബൈബിളിൽ ഇല്ല. சிலர் இப்படி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா வேதத்துல இல்ல. ആ മഹാപുരോഹിതന്റെ കാലിൽ ഒരു ചങ്ങലയൊക്കെ കെട്ടിയിട്ടാണ് അങ്ങോട്ട് വിടുന്നത്. அந்த பிரதான ஆசாரியருடைய காலிலே ஒரு சங்கிலியை கட்டித்தான் உள்ளே அனுப்புவார்கள் என்று சொல்லுகிறார்கள். കാരണം അദ്ദേഹം അവിടെ വീണ് മരിച്ചു പോയാൽ അദ്ദേഹത്തിന്റെ ഡെഡ് ബോഡി തിരിച്ചെടുക്കണമല്ലോ. காரணம் அவருடைய குறைவுகளின் நிமித்தமாக, குற்றங்களின் நிமித்தமாக ஒருவேளை அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மரித்து போவாரானால் அவருடைய அந்த பூத உடலை அந்த சங்கிலிகளிலே வைத்து இழுத்து வெளியே கொண்டு வரலாம். വേറെ ആർക്കും പോകാനും പറ്റത്തില്ലല്ലോ. ஏனென்றால் வேறு ஒருவரும் அங்கே உள்ள போக முடியாது. മഹാപാപ പരിഹാര ദിവസം എന്ന് പറയുന്നത് ഇസ്രായേൽ മക്കളുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു ദിവസമാണ്. அந்த பாவ பரிகார நாள் என்பது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள். அடுத்த வாக்கியம் நோக்கி, அன்று നിങ്ങൾക്ക് விசுத்த சமாயோகம் உண்டாகணும். அன்றைக்கு உங்களுக்கு பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். 27வது வாக்கியമാണ്. அது 27வது வசனத்தில் இருக்கிறது. அன்று நீங்கள் விசுத்த சமாயோகம் கூடணும். அன்றைக்கு உங்களுடைய சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருக்க வேண்டும். அந்த சபை நீங்கள் கூடும்போது, அன்றைக்கு அந்த சபையாக நீங்கள் கூடும் பொழுது நீங்கள் ஆத்மதவனம் செய்யணும். நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். யெகோவாவுக்கு தகனயாக அர்ப்பிக்கணும். கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். അപ്പോൾ ഇസ്രായേൽ മക്കൾ എല്ലാം ചെയ്യുന്ന ഒരു കാര്യമാണ് ഈ ആത്മതപനം എന്ന് പറയുന്നത്. ஆக இஸ்ரவேல் ஜனங்கள், ஒட்டுமொத்த ஜனங்களும் செய்ய வேண்டிய இந்த விஷயம்தான் ஆத்ம தபனம், அல்லாவிட்டால் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்துதல். അവരുടെ ആത്മാക്കളെ എത്രത്തോളം അപ്ലിക് ചെയ്യാമോ ആ ദിവസം അവർ ചെയ്തേ പറ്റുകയുള്ളൂ. அவர்களுடைய ஆத்மாக்களை அவரவர்கள் எவ்வளவு தூரம் தாழ்மைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் செய்ய வேண்டும். ഇനി 29ാമത്തെ വാക്യം ഒന്ന് നോക്കിയേ. இனி 29வது வசனத்தை பாருங்களேன். ഇത് ചെയ്യാത്ത ആളിനോട് എന്താ ചെയ്യേണ്ടത്? இதை செய்யாத நபரிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? അപ്പോൾ വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാ, അന്ന് ആത്മതപനം ചെയ്യാത്ത ഏവനെയും അവന്റെ ജനത്തിൽ നിന്ന് ചേർച്ച് കളയണം. அந்த நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார். നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടോ ഇങ്ങനെ? இப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? മഹാഭാവപരിഹാര ദിവസം നമുക്കറിയാം. பாவ பரிகார நாள் நமக்கு தெரியும். ആ മഹാപുരോഹിതൻ ആ രക്തവുമായിട്ട് പോകുന്ന ദിവസം அந்த பிரதான ஆசாரியர் ரத்தத்தோடு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிற அந்த நாள், അന്ന് അവർ വിശുദ്ധ സമായോഗം കൂടണം. அன்றைக்கு அவர்கள் பரிசுத்த சபை கூடி வர வேண்டும். எல்லாரும் ഈ 16ാം അധ്യായത്തിൽ പറയുന്നത്, 16ാം അധ്യായം 29 വായിക്കാം നമുക്ക്. இந்த 16ஆம் அதிகாரம், லேவியாரகம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை கூட வாசிக்கலாம். അതിന്റെ രണ്ടാമത്തെ ഭാഗം, அதனுடைய இரண்டாவது பகுதி, സ്വദേശിയായാലും சுதேசியானாலும் നിങ്ങളുടെ ഇടയിൽ പാർക്കുന്ന പരദേശിയായാലും உங்களுக்குள் தங்கும் பரதேசி ஆனாலும் എല്ലാവരും ഒരുപോലെ ചെയ്യണം. எல்லாரும் ஒன்று போல செய்ய வேண்டும். അത് ആണെന്നോ പെണ്ണെന്നോ വ്യത്യാസമില്ല. அது ஆண் என்று பெண் என்று வேறுபாடு இல்லை. എല്ലാവരും ചെയ്യേ പറ്റും. எல்லாரும் செய்துதான் ஆக வேண்டும். ഇനി ആരെങ്കിലും ഒരാൾ ചെയ്യുന്നില്ലെങ്കിൽ நீ யாராவது ஒரு அப்படி செய்யாட்டா അവരെ ഛേദിച്ചു കളയണം. அவன் சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டும். ഞാൻ ചിന്തിച്ചു പോയിട്ടുണ്ട്. நான் இதை குறித்து யோசித்து இருக்கிறேன். എന്റെ അല്ലെങ്കിൽ എന്റെ ആത്മാവിനെ തപിപ്പിക്കുന്നത്, അഫ്ലിക്റ്റ് ചെയ്യുന്നത് ഞാനും ദൈവവുമായിട്ടുള്ള ബന്ധമാണ്. என்னுடைய ஆத்மாவை நான் துன்பப்படுத்துவது, அல்லாவிட்டால் தாழ்மைப்படுத்துவது என்பது எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய விஷயமாகும். അത് മറ്റാർക്കും അറിയാൻ, அது ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரிய அவசியம் இல்லை. പക്ഷെ ഇവിടെ പറയുന്നു അത് ചെയ്യാത്ത ആളിനെ ഛേദിച്ചു കളയണമെന്ന്, കൊല്ലണമെന്ന്. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அப்படி செய்யாத அந்த ஆத்மாவை அவனை கொல்ல வேண்டும். എങ്ങനെയായത്? കൊല്ലണമെങ്കിൽ അത് നമുക്ക് അറിയണമല്ലോ, ചെയ്തില്ലായിരുന്നു. அவனை கொல்ல வேண்டுமானால் அவன் அப்படி செய்யவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே.
എങ്ങനെ അറിയാൻ സാധിക്കും? எப்படி அதை தெரிந்து கொள்வது? ഒരു വ്യക്തി ആത്മദാനം ചെയ്യുന്നുണ്ടോ ഇല്ലയോ എങ്ങനെ അറിയാൻ പറ്റും? ஒரு நபர் ஆத்ம தபனம் அல்லாவிட்டால் ஆத்மாக்களை தாழ்த்துகிறானா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிய முடியும்? விஷயம் മനസ്സിലായല്ലോ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും? உங்களுக்கு விஷயம் புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். വളരെ ലളിതമായ സംഭവമാണ്, ஒரு எளிமையான ஒரு காரியம்தான். പക്ഷേ എന്നേക്കുമുള്ള ഒരു ചട്ടമായിട്ട് ഇസ്രായേൽ മക്കൾക്ക് കൊടുക്കുക. ஆனால் என்னென்னைக்குமாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நித்திய கட்டளையாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கொடுக்கிறார். ചോദ്യം ഇതാണ്, கேள்வி இதுதான், പുതിയ നിയമത്തിൽ നമുക്ക് ഇത് ആവശ്യമുണ്ടോ? புதிய ஏற்பாட்டிலே இப்படி செய்யணும்னு அவசியம் இருக்கா? ഇത് പഴയ നിയമം ഇസ്രായേലിന് കൊടുത്തല്ലേ? இது பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்ததுதானே. പുതിയ നിയമത്തിൽ ഇത് നമുക്ക് வேண்டாയിരുന്നെങ്കിൽ ഞാൻ ഈ വിഷയം എടുക്കത്തില്ലല്ലോ. புதிய ஏற்பாட்டிலே இப்படி செய்ய அவசியம் இல்லை என்று சொன்னால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. നമുക്കറിയാം എബ്രായലേഖനം 10:1 പറയുന്നത് ന്യായപ്രമാണം പരിപാലനയുള്ള നന്മകളുടെ നിഴലായിരുന്നു. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 10:1 வாசிக்கிறோம், பிரமாணமானது வரக்கூடிய காரியங்களின் நிழலாயிருக்கிறது, நன்மைகளின் நிழலாயிருக்கிறது. പുതിയ നിയമം എന്ന് പറയുന്നത് എന്താണ്? அப்ப புதிய ஏற்பாடு என்பது என்னது? அது ஒரு நிழல், നിഴലും പൊരുളും. നിഴലും നിജം. അപ്പോൾ അതായത് നിഴലാണോ ഒറിജിനൽ, പൊരുളാണോ ഒറിജിനൽ? நிழல் அது ஒரு ஒரிஜினலா இருக்குதா, அல்லாவிட்டால் அந்த நிஜம் அது ஒரிஜினலா இருக்குதா? ஏതാണ് இம்பார்ட்டன்ட்? எது முக்கியமானது? பொருள் உள்ளதுകൊണ്ടാണ് நிழல் உள்ளது. அந்த பொருள் இருக்கிறபடியினால், அந்த நிஜம் இருக்கிறபடியினால் தான் நிழல் இருக்கிறது. நிழல் உள்ளதுകൊണ്ടല്ല പൊരുൾ ഉള്ളത്. நிழல் இருக்கிறதுனால அந்த நிஜம் இல்லை. എന്നാൽ ഈ നിഴൽ എന്തിനായിരുന്നു എന്ന് ചോദിച്ചാൽ പൊരുൾ നമുക്ക് മനസ്സിലാക്കി തരികയാണ്. இந்த நிழல் ஏன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிஜத்தை நாம் புரியும்படி செய்கிறது. പഴയ നിയമത്തിന്റെ ഇമ്പോർട്ടൻസ് മനസ്സിലായോ? பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ദൈവജനം ഇന്ന് പഴയ നിയമം വായിക്കുന്ന ഒരു കഥ വായിക്കുന്നത് പോലെ വായിച്ചു പോവുകയാണ്. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை ஒரு கதையை போல நாம் படித்து போகிறோம். പക്ഷേ പഴയ നിയമം എന്ന് പറയുന്നത് ഒറിജിനൽ, അതിന്റെ ഫാക്റ്റ് ആയിട്ടുള്ള കാര്യങ്ങളുടെ ഒരു ചെറിയൊരു നിഴല് മാത്രമേ ഉള്ളൂ. ஆனால் பழைய ஏற்பாடு என்பது அது ஒரு நிஜத்தினுடைய ஒரு நிழலாக இருக்கிறது. ഇപ്പൊ ഉദാഹരണത്തിന് നിങ്ങൾ ഡാനിയൽ വർഗീസ് എന്നെ പുനലൂരിൽ നിന്ന് ബൈബിൾ ക്ലാസ് എടുക്കാനായിട്ട് ഇവിടെ വിളിച്ചു. நீங்கள் உதாரணமாக இன்றைக்கு என்னை நீங்கள் புனலூரில் இருந்து இந்த வேதபாட வகுப்பு எடுக்கும்படியாக அழைத்தீர்கள். ഞാൻ പറയുകയാണ്, എനിക്ക് ഈ ക്ലാസ്സിന് വരാൻ പറ്റത്തില്ല, ഞാൻ എന്റെ നിഴലിനെ ഇങ്ങോട്ട് അയക്കാം. நான் ஒருவேளை இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, என்னால வர முடியாது, என்னுடைய நிழலை நான் அனுப்புகிறேன். നിങ്ങൾ അക്സെപ്റ്റ് ചെയ്യോ? நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்களா? നിങ്ങൾ പറയും ഒറിജിനൽ ഡാനിയൽ വർഗീസിനെ ഞാൻ ഇവിടെ വേണം. நீங்கள் சொல்வீர்கள் அசல் அந்த தானியல் வர்கீஸ் தான் வர வேண்டும். ഇനി അത് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, ഞാൻ ഇവിടെ വന്നാൽ മാത്രമേ നിങ്ങൾക്ക് എന്റെ പേര് കാണാനായിട്ട് പറ്റുള്ളൂ. நான் இங்க வந்தால்தான் என்னுடைய நிழலை நீங்கள் பார்க்க முடியும். അപ്പൊ ഒറിജിനൽ ഇല്ലാതെ നിഴലില്ല, അല്ലെങ്കിൽ ദൈവവചനത്തിന്റെ ദൈവിക സത്യങ്ങളുടെ ഒറിജിനൽ ഇല്ലാതെ ഒരു നിഴൽ നമുക്ക് പഠിക്കാനോ ചിന്തിക്കാനോ കഴിയുന്നില്ല. ஆக அசல் இல்லாமல் நிழல் தேவையில்லை, நிழல் அவசியம் இல்லை. ஆகவே புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களுடைய அந்த அசல் தன்மையை, அந்த உண்மை தன்மையை அறிவதற்கு பழைய ஏற்பாட்டின் நிழல் நமக்கு அவசியமாயிருக்கிறது. പഴയ നിയമത്തിൽ എത്രയോ കൽപ്പനകൾ നമുക്ക് തന്നിട്ടുണ്ടെന്ന് അറിയാം. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? നിങ്ങൾ ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്, പുതിയ നിയമത്തിൽ ചിലത് ചെയ്യണ്ട എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. பழைய ஏற்பாட்டிலே சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. എന്താണ് ചെയ്യേണ്ട എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത് ചോദിച്ചാൽ, ஏன் இதை செய்ய வேண்டாம் என்று கேட்டால் അതിനേക്കാൾ ശ്രേഷ്ഠമായതൊന്ന് നമുക്ക് തന്നതുകൊണ്ടാണ്. அதை விட மிக சிறப்பான ஒன்றை நமக்கு கொடுத்ததினால்தான். പഴയ നിയമത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ നിങ്ങൾ ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത്, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பது, അത് എന്നേക്കും നിങ്ങൾക്ക് ഒരു ചട്ടമായിരിക്കുന്നതിന് വേണ്ടിയാണ്. அது நித்தியமாய் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சட்டமாகும். അപ്പോൾ പഴയ നിയമവും പുതിയ നിയമവും അതിൻ്റെതായ നിലയിൽ നമ്മൾ മനസ്സിലാക്കാനായിട്ട് ശ്രമിക്കണം. ஆகவே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அந்த உள்ள நிலைமையிலே அதை நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். പ്രമാണങ്ങൾ രണ്ട് തരത്തിലാണ് മുന്നോട്ട് പോകുന്നത്. பிரமாணங்கள் ரெண்டு நிலையிலே முன்னேறி போகிறது. വിശദീകരിക്കുന്നതായിരിക്കും. அது நான் பிறகு விவரமாய் சொல்லுகிறேன். ന്യായപ്രമാണവും കൃപയുടെ പ്രമാണവും. நியாய பிரமாணமும் கிருபையின் பிரமாணமும். ഇന്ന് ദൈവസഭയോടുള്ള ബന്ധത്തിൽ പോലും, നമ്മുടെ വ്യക്തി ജീവിതത്തിൽ പോലും നമ്മൾ ഏറ്റവും കൂടുതൽ പ്രമാണിക്കുന്നത് ന്യായപ്രമാണമാണ്.
இங்கே தேவனுடைய சபையை பொறுத்தவரையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அதிகமாக நாம் கடைபிடிப்பது நியாயப்பிரமாணத்தை தான். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முன்னா போகிறேன். നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തു ഈ ഭൂമിയിൽ വന്ന് തന്റെ ശുശ്രൂഷ ആരംഭിച്ച് തന്റെ പ്രസംഗം ആരംഭിക്കുമ്പോൾ തന്നെ കർത്താവ് തന്റെ ജനത്തെ അല്ലെങ്കിൽ വരുവാനുള്ള തന്റെ ജനത്തെ ന്യായപ്രമാണത്തിൽ നിന്ന് കൃപായുഗത്തിലേക്ക് ഒന്ന് ട്രാൻസ്ഫോം ചെയ്യുകയായിരുന്നു, டிரான்ஸ்லேட் செய்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு உலகத்துல வந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அன்றைக்கு இருந்த அவருடைய ஜனங்களை அந்த பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தில் இருந்து அவர் கிருபையின் யுகத்திற்கு அவர்களை மாற்றினார் என்பதாவது அந்த காரியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் முதல் யோகன்னானின் சுவிசேஷம் வரை പ്രത്യേകിച്ച് അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1-ാം അധ്യായം വരെ ഈ കാര്യം നമുക്ക് കാണാനായിട്ട്. மத்தேயு சுவிசேஷம் முதல் அப்போஸ்தல நடபடிகள் 1-ாம் அதிகாரம் வரை இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். കർത്താവ് വ്യക്തമായിട്ട് തന്റെ ജനത്തെ പഠിപ്പിച്ചു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக தமது ஜனத்தை அவர் போதித்தார். പക്ഷെങ്കിൽ ശിഷ്യന്മാർ ഈ ന്യായപ്രമാണം വിട്ട് ഇങ്ങോട്ട് വരാൻ തയ്യാറാവുന്നു. ஆனால் சீடர்களோ அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு அவர்கள் பிரிந்து வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ന്യായപ്രമാണം ഇന്ന് നമ്മൾ എങ്ങനെയാ ആക്ട് ചെയ്യുന്ന പ്രവർത്തിക്കുന്നത് അറിയാമോ? நியாயப்பிரமாணத்தை இன்றைக்கு நாம் எப்படி செயல்படுத்துகிறோம் தெரியுமா? അതിന് ബൈബിളിൽ ഒരു വാക്ക് ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. வேதாகமத்திலே அதிலே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, புத்திയുടെ പ്രമാണം. அது புத்தியின் பிரமாணம். அது இந்த சபையில் நம்ம கொண்டு வராங்க. அது இன்றைக்கு சபையிலே நாம் கொண்டு வருகிறோம். நம்முடைய വ്യക്തി ജീവിതത്തിൽ നമ്മൾ കൊണ്ടുവരാங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட அதை நடைமுறைப்படுத்துகிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. നമുക്കറിയാം വ്യഭിചാര കർമ്മത്തിൽ പിടിക്കപ്പെട്ട ഒരു സ്ത്രീ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண். അങ്ങനെ ഒരു തെറ്റിൽ പിടിക്കപ്പെട്ട സ്ത്രീയെ എന്താണ് ചെയ്യേണ്ടതെന്ന് ന്യായപ്രമാണം വ്യക്തമായിട്ട് പറയുന്നു. அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே குற்றத்திலே அகப்பட்ட அந்த பெண்ணை என்ன செய்ய வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் தெளிவாக சொல்கிறது. அவரை கல்லெறிந்து கொள்ளும், அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். അതാണ് ന്യായപ്രമാണത്തിന്റെ വ്യവസ്ഥ. அதுதானே நியாயப்பிரமாணத்தின் நிலைமை. പക്ഷേ കർത്താവിന്റെ പ്രസംഗം അതിന് നേരെ ഓപ്പോസിറ്റാണ്. ஆனால் ஆண்டவருடைய செய்தி என்பது அதற்கு நேர் எதிர்மறையானதாகும். പക്ഷേ കർത്താവിന്റെ അടുക്കലേക്ക് ഇവർ ഈ സ്ത്രീയെ ഓടിച്ചു കൊണ്ടുവരികയാണ്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இந்த பெண்ணை அவர்கள் துரிதமாக பிடித்துக் கொண்டு வருகிறார். അങ്ങനെയാണെങ്കിൽ എന്റെ ചോദ്യം, കർത്താവ് ന്യായപ്രമാണം അനുസരിച്ച് പ്രവർത്തിക്കണോ, കൃപയുടെ പ്രമാണം അനുസരിച്ച് പ്രവർത്തിക്കണോ, അതോ ബുദ്ധിയുടെ പ്രമാണം അനുസരിച്ച് പ്രവർത്തിക്കണം? அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அனுசரித்தார், அல்லாவிட்டால் கிருபையின் பிரமாணத்தை அனுசரித்தார், புத்தி பிரமாணத்தை உபயோகப்படுத்தியார், என்ன செய்ய வேண்டும்? ന്യായപ്രമാണം നല്ലത് തന്നെ. நியாயப்பிரமாணம் நல்லதுதான். കർത്താവ് പറഞ്ഞു, ഞാൻ ന്യായപ്രമാണത്തെ നീക്കാനല്ല, നമുക്ക് പറഞ്ഞത്രേ വന്നു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை நீக்கும்படி வரவில்லை, அதை நான் நிவர்த்தி செய்யவே வந்தேன் என்று சொன்னார். കർത്താവ് ഇവിടെ എങ്ങനെയാ ന്യായപ്രമാണം നിവർത്തിക്കാനായിട്ട് പോകുന്നത്? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை எப்படி நிவர்த்திக்க போகிறார்? നമ്മുടെ കർത്താവ് ന്യായപ്രമാണം ദാതാവാണ്. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்துடைய நியாயாதிபதியாகும். നമുക്കറിയാമോ, നമ്മുടെ കർത്താവാണ് ന്യായപ്രമാണം കൊടുത്തത്. உங்களுக்கு தானே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஆண்டவர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். നമ്മൾ വിചാരിക്കുന്ന പിതാവായ ദൈവമാണ് കർത്താവ് ന്യായപ്രമാണമായിട്ട് ഒരു ബന്ധമില്ലെന്ന് നമ്മൾ ചിന്തിച്ചു വെച്ചിരിക്കുന്നത്. நாம நினைக்கலாம், ஒருவேளை பிதாவாகிய தேவன் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். നമ്മുടെ കർത്താവ് പറഞ്ഞു, ഞാനും പിതാവും ഒന്നാകുന്നു. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ഈ ന്യായപ്രമാണം യഹൂദനായിരിക്കുന്ന മനുഷ്യന് കൊടുക്കുന്നതിന് മുമ്പ് എത്രയോ വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഈ ഭൂമിയുടെ സൃഷ്ടി നടന്നു. இந்த நியாயப்பிரமாணம் இந்த பூமியிலே மனிதர்கள் உருவாக்கப்பட்ட பிற்பாடு கொடுப்பதற்கு முன்பாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். தேவவசனம் சொல்கிறது, அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கெனவும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த தலைவரிடத்திலே தான் ஓடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், இந்த பெண்ணை என்ன செய்வது? ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? ന്യായപ്രമാണം എന്ത് പറയുന്നു അതുപോലെ ചെയ്തോളാം പറയാം. ஆண்டவர் வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறதோ அதுபடி செய்யுங்கள். പക്ഷേ കർത്താവ് കൃപയുടെ ഉറവിടം. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் உறைவிடம். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഈ ഭൂമിയിൽ വന്നത് കൃപായുഗം ആരംഭിക്കുന്നതിന് വേണ്ടിയാണ്. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் யுகத்தை ஆரம்பிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். നമ്മുടെ കർത്താവ്
കൃപ ഒഴുകുന്ന വ്യക്തിയാണ്, കൃപയുടെ സോഴ്സാണ്. நம்முடைய ஆண்டவர் கிருபையினுடைய ஊற்றாக இருக்கிறார். അതുകൊണ്ട് നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ ന്യായപ്രമാണം തള്ളാനും പറ്റത്തില്ല. ഈ കൃപ ഇവിടെ പ്രവർത്തിക്കപ്പെട്ടേ മതിയാകുകയുള്ളൂ. ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை தள்ளவும் முடியாது, கிருபையை அவர் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். കർത്താവ് പറഞ്ഞു, നിങ്ങളിൽ പാപമില്ലാത്തവൻ ആദ്യം ഇവിടെ കണ്ടറിയണം. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் பாவம் இல்லாதவன் இதிலே வேறு முதலாவது கல்லெறிய கிடவன். നമ്മുടെ കർത്താവ് ഒന്നും ചെയ്തില്ല, നിലത്ത് ഇങ്ങനെ എഴുതിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. நம்முடைய ஆண்டவர் வேற ஒன்றும் செய்யல, நிலத்திலே எழுதி கொண்டிருந்தார். എന്തായിരുന്നു എഴുതിക്കൊണ്ടിരുന്നത്? அவர் என்ன எழுதி கொண்டிருந்தார்? എന്തായിരുന്നു എഴുതിക്കൊണ്ടിരുന്നത്? என்ன எழுதி கொண்டிருந்தார்? പഴയ നിയമത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നുണ്ട്, അവൻ ദുഷ്ടന്മാരുടെ പേര് മണ്ണിൽ എഴുതി വെക്കുന്നു. பழைய ஏற்பாட்டை இப்படி வாசிக்கிறோம், அவர் துன்மார்க்கரின் பெயர்களை மண்ணிலே எழுதுகிறார் என்று வாசிக்கிறோம். ഈ വന്നവരുടെയൊക്കെ പേര് കർത്താവ് എഴുതിക്കൊണ്ടിരിക്കാമോ എനിക്കറിയില്ല. ஒருவேளை இந்த வந்தவங்களுடைய பெயர்களை ஆண்டவர் எழுதி கொண்டிருந்தாரா தெரியவில்லை. പക്ഷെങ്കിൽ ഓരോരുത്തർ கர்த்தாவின் അടുക്കൽ വന്നു. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்துல வந்தார்கள். மூத்தவன் முதல் இளையவன் வரை, அங்கே முதிர் வயது உள்ளவன் முதல் இளையவன் வரை, வாலிபன் வரை. പക്ഷെങ്കിൽ അവരെല്ലാം കണ്ണുകാണിയിട്ട് അത് തിരിച്ചുപോയി. ஆனால் அவர்கள் எல்லாரும் கல்லுகளை கீழே போட்டு விட்டு போய்விட்டார். വാസ്തവത്തിൽ അവളെ കണ്ടറിയാൻ യോഗ്യനായ, உண்மையிலேயே அவளை கல்லெறிந்து கொள்வதற்கு தகுதியானவர் யார்? யாரு? കർത്താവ്. കാരണം എന്താ? ஆண்டவராய் காரணம் என்ன? കർത്താവിന് പാവമില്ല. ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவம் இல்லை. കർത്താവ് പാപം അറിഞ്ഞിട്ടില്ല. அவர் பாவம் அறியவில்லை. കർത്താവ് പാപം ചെയ്തിട്ടില്ല. அவர் பாவம் செய்யவில்லை. இதுதானே நம்முடைய ஆண்டவருடைய தகுதி. പക്ഷെ തീർച്ചയായിട്ടും ഈ കർത്താവിനെ കല്ലെറിഞ്ഞവരെ കൊല്ലാം. நிச்சயமாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவியாகி அந்த பெண்ணை கல்லெறிந்து கொல்லலாம். പക്ഷെ കർത്താവ് ചെയ്തു. ஆனால் ஆண்டவர் செய்தாரா? ചെയ്തില്ലെങ്കിൽ ന്യായപ്രമാണം ലംഘിക്കുകയാണ് കർത്താവ്. அவர் செய்யவில்லை என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார் என்று அர்த்தம். അവർക്കൊന്ന് ചോദിക്കാം, அவர்கள் வேண்டுமானால் இப்படி கேட்கலாம், എന്തുകൊണ്ട് കല്ലെറിഞ്ഞില്ല? நீ ஏன் அவனை கல்லெறியவில்லை? കൃപയുടെ പ്രമാണം എന്താണെന്ന് നമുക്ക് മനസ്സിലായി. கிருபையின் பிரமாணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். കർത്താവിന് ചെയ്യാനുള്ള റൈറ്റ് ഉണ്ടായിട്ടും, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்வதற்குரிய தகுதி இருந்த போதிலும், உரிமை இருந்த போதிலும், പക്ഷെ കർത്താവ് ചെയ്യുന്നില്ല. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. അങ്ങനെ ചെയ്തിരുന്നുവെങ്കിൽ அப்படி அவர் செய்திருப்பார். ஆனால் ഈ പ്രസംഗിക്കാൻ ഞാനിവിടെ ഉണ്ടാവില്ല, பிரசங்கம் பண்ணுகிற நான் இங்க இருக்க மாட்டேன், ഇവിടെ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യാൻ ഉണ്ടാവില്ല, இங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய இந்த சகோதரன் இருக்க மாட்டார், ഇവിടെ ആരും കേൾക്കാൻ ഉണ്ടാവില്ല. இங்கே யாரும் கேட்கறதுக்கு இருக்க மாட்டார். പക്ഷേ ഇത് കൃപായുഗമാണ്. ஆனால் இது கிருபையின் காலம். പക്ഷെ നമ്മൾ ചിന്തിക്കുന്നത് എന്താ അറിയാമോ? நாம என்ன யோசிக்கிறோம்? നമ്മുടെ സഭയിൽ ആരെങ്കിലും ഒരു തെറ്റ് ചെയ്തെന്ന് വിചാരിക്കുക, நம்முடைய சபையில யாராவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ഒരു പാപം ചെയ്തെന്ന് വിചാരിക്കുക, ஒரு குற்றம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, പെട്ടെന്ന് നമ്മൾ എല്ലാവരും കൂടി ആലോചിച്ച് എന്ത് ശിക്ഷ കൊടുക്കണം. உடனே வேகமாக நாம் எல்லாரும் கூடி ஆலோசனை செய்வோம், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம். എത്ര പെട്ടെന്ന് നമ്മുടെ മനസ്സിൽ വരുന്ന ഒരു ചോദ്യം ഇതാണ്. மிக வேகமாக நம்முடைய மனதிலே வருகிற கேள்வி இதுதான். ഇപ്പോൾ ഏകദേശം 3-4 പേരുണ്ടെന്ന് വിചാരിക്കുക, அங்கே மூப்பர்கள் 3-4 பேர் இருக்கிறாங்க, சுவிசேஷ ஊழியர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. എല്ലാവരും ഓരോ അഭിപ്രായമായിരിക്കും പറയുന്നത്. ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க. ആർക്കും ஒரு ഐക്യത ഉണ്ടാവുകയില്ല. ஒருத்தருக்கும் அங்கே ஒரு ஐக்கியம் ஏற்படாது. என்ன காரணம்? ന്യായപ്രമാണം, பிரமாணம், நியாயப்பிரமாணம், ബുദ്ധിയുടെ പ്രമാണം, புத்தியின் பிரமாணம். പക്ഷെ കൃപയുടെ പ്രമാണം എന്ന് പറഞ്ഞത് ഐക്യതയുടെ പ്രമാണമാണ്. ஆனால் கிருபையின் பிரமாணம் என்பது ஐக்கியத்தின் பிரமாணம். പക്ഷെ നമുക്ക് ചിന്തിക്കാൻ പറ്റുന്നുണ്ടോ? ஆனால் அதை யோசிக்க முடிகிறதா? റൈറ്റായിട്ട് നമുക്കത് ചെയ്യാൻ പറ്റാത്ത ഒരവസ്ഥ, நமக்கு உரிமை இருந்த போதிலும் அதை செய்ய முடியாத ஒரு நிலைமை. എങ്ങനെയാണ് ഇത് സാധിക്കുന്നതെന്ന് അറിയാം. எப்படி அது கூடும்? ഒറ്റ കാരണമേ ഉള്ളൂ, ஒரே காரணம், ആത്മപാപം. ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துதல். നമ്മൾ ഞായറാഴ്ച കർത്താവിനെ ആരാധിക്കാനായിട്ട് വരും, நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம், നമ്മൾ കർത്തൃമേശ ആരാധിക്കാനായിട്ട് വരും. கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்கிறோம். നമ്മൾ പലരും നോക്കുന്നത് ഇന്ന ആളെന്ന് കൂട്ടായ്മ എടുക്കുന്നുണ്ടോ, എടുക്കാൻ യോഗ്യതയുണ്ടോ എന്നുള്ളതാണ്. நாம பொதுவா எப்படி பாக்குறோம்னா, இந்த நபர் இன்னைக்கு பந்தியில சேர்றாரா சேரலையா இதை பார்க்கிறோம். പക്ഷെ ഞാൻ ഇതിന് യോഗ്യനാണോ യോഗ്യാണോ നമ്മുടെ ആർക്കും ചിന്തയില്ല. ஆனால் இந்த பந்தியிலே சேர்வதற்கு நான் தகுதி உள்ளவனா இல்லையா என்று யாரும் சுய பரிசோதனை செய்வதில்லை. ഈ ആത്മകവനത്തിന് പൗലോസ് പറയുന്ന വാക്ക് തന്നെത്താൻ ശോധന ചെയ്യുക എന്നാണ്. இந்த ஆத்ம
ஆத்துமாக்களை தாக்குதல், ஆத்தும தகரம் என்ற இந்த வார்த்தைக்கு பவுல் கொடுக்கிற வியாக்கியானம் விரிவுரை தன்னைத்தானே சோதித்து அறிந்து. நீ தன்னைத்தானே சோதனையணும், நீ தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டும். அதுதானே ஆத்துமாக்களை தாக்குதல். விசுத்த சமயோகம், பரிசுத்த சபை கூடி வரும் நான் அவர் எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் தான். அது எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் தான். உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் தவிப்பிக்கணும், உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் தாக்க வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும். இந்த கிருபையின் காலத்தினுடைய ஒரு சிறப்பு. പഴയ നിയമത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന ഇറപ്പുള്ളവനും പുതിയ നിയമത്തിൽ അതിന്റെ ഒറിജിനൽ എന്താണെന്ന് ഞാൻ നിങ്ങൾ ഇന്നലെ തിരിച്ചറിയാൻ സാധിക്കുന്നില്ല. இதோ பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆத்துமாக்களை தாக்குதல் என்கின்ற அதனுடைய உண்மை தன்மையை, அசல் தன்மையை புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் சரியாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. புதிய நியமத்திலும் பழைய நியமத்திலும் உண்டு. ஆத்துமாக்களை தாக்குதல் என்பது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. ஒற்ற வித்தியாசமே உண்டு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? சம்மானம் சொல்றவங்களுக்கு ஒரு வெகுமதி, ஒரு பரிசு. பழைய நியமத்திலும் புதிய நியமத்திலும் ஆத்மதவனம் உண்டு. ஒற்ற டிஃபரன்ஸே உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆத்துமாக்களை தாக்குதல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஒரே ஒரு வேறுபாடு இருக்கிறது. அது என்னன்னு சொல்ல முடியும்? ஏன் പറയാ, നിങ്ങൾ എനിക്ക് സമ്മാനം തന്നാ நான் சொல்லிட்டா நீங்க எல்லாரும் எனக்கு பரிசு கொடுக்கணும். பழைய நியமத்தில் ஆண்டில் ஒരിക്കൽ செய்தால் மதியாது. பழைய ஏற்பாட்டிலே வருடத்துக்கு ஒரு முறை செய்தால் போதும். പക്ഷെ പുതിയ നിയമത്തിൽ എപ്പോൾ വേണമെങ്കിലും നമുക്കത് ചെയ്യാം. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எப்பொழுது வேண்டுமானாலும் அதை செய்ய முடியும். இந்த வசனத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாக்கலாம், செய்ய பரிசோதனை செய்யலாம். യാത്രയിലും ആരാധനയിലും എപ്പോഴും നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു കാര്യമാണ്. சாப்பிடும் பொழுதும், தூங்கும் பொழுதும், பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் எப்பொழுதும் அதை நாம் செய்ய முடியும். ഇതിനാണ് ആത്മതപനം എന്ന് പറയുന്നത്. இதற்குத்தான் ஆத்ம தகனம் என்று நான் சொல்லுவேன். ഇതിന് നേരെ ഓപ്പോസിറ്റ് ആണ് ആത്മപതനം. இதற்கு நேர் எதிர்ப்பதமான ஒரு காரியம்தான் ஆத்ம பதனம். അതിന്റെ മീനിങ് ഇതാണ്, அதனுடைய அர்த்தம் இதுதான். അത് ബൈബിളിൽ ആ വാക്കായിട്ട് കൊടുത്തിട്ടില്ല, வேதத்திலே அந்த வார்த்தையே தரப்படவில்லை. അത് ഞാൻ അതിനോട് ചേർത്ത ഒരു വാക്കാണ്. நான் அந்த பொருளை பொறுத்த வரையிலே அதோடு அனுசரித்து நான் சொல்லுகிற ஒரு வாக்கு. അതിന്റെ മീനിങ് ഞാൻ പറയാം, அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். ഞാനും നിങ്ങളും ഈ ആത്മതപനം ചെയ്യാതിരിക്കുമ്പോൾ നമ്മളിലൂടെ സംഭവിക്കുന്ന പ്രശ്നങ്ങളാണ് ഈ ആത്മപതനം, ഡിസ്ട്രക്ഷൻ എന്ന് പറയുന്നത്. இந்த ஆத்துமாக்களை தாழ்த்துதல், பரிசோதித்தல் என்கிற காரியத்தை நானும் நீங்களும் செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அதனுடைய பின் விளைவுகள் ஆத்ம பதனம் அல்லாவிட்டால் அங்கே ஏற்படக்கூடிய அழிவுகள். அது எந்தமாகாம், அது எதுவானாலும் இருக்கலாம். നമ്മൾ തന്നെത്താൻ ചോദന ചെയ്യാതെ അപ്പബീജങ്ങൾ എടുത്താൽ അതിന്റെ പരിണതഫലം എന്താണെന്ന് നമുക്കറിയാം. தன்னைத்தான் சோதிக்காமல் இந்த பாத்திரத்திலே அப்பத்திலே பங்கு பெறுவோமானால் அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். എന്റെ പ്രശ്നത്തെ ഞാൻ മനസ്സിലാക്കാതെ മറ്റുള്ളവരുടെ പ്രശ്നം മാത്രം ഞാൻ മനസ്സിലാക്കുക, என் பிரச்சனைகளை நான் புரிந்து கொள்ளாமல் மற்றவருடைய பிரச்சனையை தான் நான் மனதில் வைக்கிறேன். കർത്താവ് ഒരു ഉദാഹരണം ഇങ്ങനെ പറഞ്ഞു. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை இப்படி சொன்னார். സ്വന്തം കണ്ണിലെ കോലെടുക്കാതെ അന്യന്റെ കണ്ണിലെ കരടെടുക്കുക. சொந்த கண்ணிலே உத்திரம் இருக்கிறது, ஆனால் அடுத்தவனுடைய கண்ணிலே தூசி எடுக்கிறார். മനസ്സിലായി? കർത്താവ് ഇത് പഠിപ്പിച്ചു തുടങ്ങി. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். കർത്താവ് ഇങ്ങനെയുള്ള ഉദാഹരണങ്ങളാണ് അവർക്ക് കൊടുത്ത് ഈ ആത്മതപനം എന്താണെന്ന് അവരെ പറഞ്ഞ് മനസ്സിലാക്കുകയാണ്. ஆண்டவர் இப்படிப்பட்ட உதாரணங்களை சொல்லிதான் இந்த சுய பரிசோதனை அல்லாவிட்டால் ஆத்துமாக்களை தாக்குதல் என்ற இந்த விஷயத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். അവർക്ക് പറയുകയാണ്, പഴയ നിയമത്തിൽ നിങ്ങൾ ഒരു സ്ത്രീയോട് വ്യഭിചാരം ചെയ്താലേ നിങ്ങൾ വ്യഭിചാരി അല്ലെങ്കിൽ വ്യഭിചാരിണി എന്ന് വരുന്നുള്ളായിരുന്നു. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரையில ஒரு ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்தால் மாத்திரமே விபச்சாரி எனவோ விபச்சாரம் செய்தவன் என்றோ சொல்லப்படும். പക്ഷേ ഈ പുതിയ നിയമത്തിൽ കർത്താവ് പറയാം, നിങ്ങളുടെ മനസ്സിൽ നിങ്ങൾ അങ്ങനെ നിരൂപിച്ചാൽ മതി, ചിന്തിച്ചാൽ മതി, നിങ്ങൾ ആ പാപം ചെയ്യുകയാണ്. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலே ஆண்டவராகிய இயேசு
என்று சொன்னால் உங்களுடைய மனதிலே அந்த யோசனை வந்தாலோ, உங்களுடைய பார்வையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலோ, நீங்கள் விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்கிறார். പഴയ നിയമത്തിൽ സാക്ഷാൽ ആ നിഴലായിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ ശരിയായ നിലയിൽ ആക്ട് ചെയ്തെങ്കിൽ മാത്രമേ പറ്റത്തുള്ളായിരുന്നു. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிழலான காரியங்களை சரியான முறையிலே செயல்படுத்தினால்தான் முடியும். പക്ഷേ പുതിയ നിയമത്തിലേക്ക് വരുമ്പോൾ അതിന്റെ ഒറിജിനൽ കാര്യങ്ങളാണ് നമ്മൾ ചെയ്യുന്നത്. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அதனுடைய அசல் தன்மையைத்தான் நாம் நீங்களும் அறிகிறோம், அதை செய்ய வேண்டும். പക്ഷേ പഴയ നിയമത്തിൽ ആ നിലവിളക്ക് നമ്മൾ കാണുന്നുണ്ട്, பழைய ஏற்பாட்டிலே அந்த குத்து விளக்கை பார்க்கிறோம், ധൂപപീഠം നമ്മൾ കാണുന്നുണ്ട്, அந்த ஆசிரியப்பு கூடாரத்திலே தூப பீடத்தை பார்க்கிறோம், നമ്മൾ കാണുന്നുണ്ട്, உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறோம். അതൊക്കെ നിഴലായിരുന്നു. அதெல்லாம் நிழல். അതിന്റെ ഒറിജിനൽ എവിടെ? அதனுடைய அசல் எங்கே? ഇതിന്റെ ഒറിജിനൽ இதனுடைய அசல் ഇല്ലേ? അമ്മ എന്നെ ഇങ്ങനെ ചൂണ്ടിക്കാണിച്ചു മേലോട്ട് പറഞ്ഞ സ്വർഗത്തിലുണ്ടെന്നാണ്. സ്വർഗത്തിലുണ്ട്, பரலோகத்தில் இருக்கிறது. പക്ഷേ അതെല്ലാം അവിടെ ഉണ്ട്. മോശയ്ക്ക് അതെല്ലാം കാണിച്ച് പറഞ്ഞു കൊടുത്താണെങ്കിൽ വിട്ട് അതിന്റെ എല്ലാം നിഴലുണ്ടാക്കിയതാണ്. அதெல்லாம் மோசேக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லிக் கொடுத்து உண்டாக்கும்படி சொன்னார். அது எல்லாம் ஒரு நிழலாக இருக்கிறது. പക്ഷെങ്കിൽ സ്വർഗത്തിൽ അതിന്റെ ഒറിജിനൽ ഉണ്ടെങ്കിലും பரலோகத்திலே அதனுடைய அசல் இருந்தாலும் 7 നിലവിളക്ക് എന്താകുന്നത് വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. அந்த குத்து விளக்கு 7 அகல்களை உடைய அந்த குத்து விளக்கு புதிய ஏற்பாட்டிலே என்ன என்பதை வெளிப்படுத்தும் விசேஷத்திலே வாசிக்கிறோம். അത് എന്താണെന്ന് നമുക്കറിയാം. அது என்னன்னு தெரியும். അത് എവിടെയുണ്ട്? அது எங்கே இருக்கிறது? ഇവിടെയുണ്ട്, ഭൂമിയിലുണ്ട്. பூமியிலே இப்பொழுது இருக்கிறது. പക്ഷെ നമുക്കത് ഒന്നിച്ച് കാണാൻ പറ്റുന്നില്ലെന്നേ ഉള്ളൂ. நாம் அதை ஒன்றாக பார்க்க முடியவில்லை, அவ்வளவுதான். ചെറിയ പോർഷൻ മാത്രമേ നമ്മൾ കാണുന്നുള്ളൂ, ചെറിയൊരു പോർഷൻ. அதில் சிறிய பகுதியைத்தான் பார்க்கிறோம். പക്ഷെ അത് ഒന്നിച്ച് കണ്ടാലേ നമുക്കത് മനസ്സിലാവുള്ളൂ. ஆனால் அதை ஒன்றாக சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு புரியும். പക്ഷെങ്കിൽ അത് കാണാനുള്ള ഒരു കണ്ണ് നമുക്കുണ്ടായിരിക്കണം, ഒരു ദൃഷ്ടി നമുക്കുണ്ടായിരിക്കണം. ஆனால் அந்த அசலை பார்ப்பதற்குரிய ஒரு நல்ல பார்வை நமக்கு இருக்க வேண்டும். അതിന് പറയുന്നത് ബേർഡ്സ് ഐ വ്യൂ എന്നാണ്. ബേർഡ്സ് ഐ വ്യൂ, അതായത് பறவைகளின் കൾമിനേറ്റീവ് വ്യൂ. ഉദാഹരണം ഞാൻ പറഞ്ഞത്, அதாவது தூர பார்வை, அதாவது பறவைகளுக்கு இருக்கக்கூடியது போல தூர பார்வைகள். അതായത് നമ്മൾ എത്രയും ഉയരത്തിലേക്ക് പോയി അതിനെ ആകമാനം ഒന്ന് വീക്ഷിക്കുന്നതിനാണ് കൾമിനേറ്റീവ് വ്യൂ എന്ന് പറയുന്നത്. அதாவது எவ்வளவு உயரமா போக முடியுமோ அவ்வளவு உயரத்துல போய் அங்கே இருந்து பார்க்கிற பார்வைக்கு தான் அந்த கல்மினேட்டிவ் வியூ, அதாவது தூர பார்வை. ഉദാഹരണത്തിന് ഈ സഭ, உதாரணத்துக்கு இந்த சபை கட்டிடம், ഇപ്പൊ നമ്മൾ ഇവിടെ ഇരിക്കുമ്പോൾ ഇത് മാത്രമേ നമുക്ക് കാണാൻ പറ്റുള്ളൂ. இங்கே இருக்கும் பொழுது இதை மாத்திரம் பார்க்கிறோம். നമ്മൾ അവിടെ ചെല്ലുമ്പോൾ അവിടെ നോക്കിയാൽ ഒരു ഭാഗം മാത്രമേ കാണാൻ പറ്റുള്ളൂ. நாம் வெளியே போய் பார்க்கும் பொழுது ஒரு பகுதியை பார்க்கிறோம். പക്ഷേ ഇതെല്ലാം കൂടെ ഒന്നിച്ച് കാണാൻ പറ്റുന്ന ഒരു കാഴ്ച നമുക്ക് ചിന്തിക്കാൻ പറ്റുള്ളൂ. ஆனால் இது எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை குறித்து நாம் யோசிக்கிறோமா? നമുക്കത് വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്. அது நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். നമുക്കറിയാം, വെളിപ്പാട് പുസ്തകത്തിലേക്ക് വരുമ്പോൾ நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு வரும் பொழுது യോഹന്നാനെ ഒരു ഉയർന്ന വൻമലയിലേക്ക് കൊണ്ടുപോയി. யோவான் அப்போஸ்தலனை ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போனார். അവിടെ നിന്ന് താഴോട്ട് ഒരു കാഴ്ച കാണിച്ചു. அங்கே இருந்து கீழே ஒரு காட்சியை காண்பித்தார். അതിന് പറയുന്ന ആകമാന വീക്ഷണം എന്നാണ്. அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு பார்வை. അങ്ങനെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. அப்படி நாம் பார்க்க வேண்டும். ദൈവവചനത്തിലെ ഉപദേശ സത്യങ്ങളെ ആകമാനം കാണാൻ കഴിയും. அது தேவனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை, சத்தியங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். ഉൽപ്പത്തി മുതൽ വെളിപ്പാട് വരെ ആകമാന വീക്ഷണത്തിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയണം. அங்கே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒரு சொல்லப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த உபதேசத்தையும் நாம் பார்க்கக்கூடிய பார்வை இருக்க வேண்டும். ഒരു ചെറിയ ഭാഗം മാത്രം നമ്മൾ കണ്ടുകൊണ്ട് പഠിച്ചുകൊണ്ട് അറിഞ്ഞുകൊണ്ട് നമ്മൾ തെറ്റിലേക്ക് പോകാനായിട്ട് ஒரு சிறு பகுதியை மாத்திரமே நாம் பார்த்து அதை அறிந்து அதை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொண்டு இருக்க வேண்டியவர்கள் அல்ல. പിന്നീട് അതെല്ലാം വിശദീകരിക്കുന്നത് நான் பிறகு இதெல்லாம் விவரமாக சொல்லுகிறேன். ഇനി നമ്മൾ ഇൻട്രഡക്ഷനിൽ തന്നെ നിൽക്കുകയാണ്. இப்பொழுது முகவுரையிலே நிற்கிறோம். ടെൻഷനൊന്നും അടിക്കണ്ടായിരിക്കട്ടോ. நீங்க தயவுசெய்து டென்ஷன் ஆக வேண்டாம். കട്ടിയുള്ള വിഷയമാണെങ്കിലും വളരെ ലളിതമായിട്ട് നിങ്ങളെ ഞാൻ പറഞ്ഞ് മനസ്സിലാക്കിയിട്ടേ പോകത്തുള്ളൂ. இது மிக கடினமான ஒரு சப்ஜெக்டா இருந்தால் கூட உங்களுக்கு
புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே எளிமையாக சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைத்து விட்டு தான் செல்வேன். എന്താണ് ആത്മതപനം അല്ലെങ്കിൽ affliction of our souls? இது ஆத்ம தபனம், அல்லாவிட்டால் ஆத்மாக்களை துன்பப்படுத்துதல், தாழ்மைப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன என்பதை பார்ப்போம். 16:29 ആ വാക്കുണ്ട്. லேவியாகமம் 14:29 அந்த வசனம் இருக்கிறது. അതേപോലെ തന്നെ 31ാമത്തെ വാക്യത്തിലും அதே போல 31வது வசனத்திலும் அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ഈ ആത്മതപനം എന്നുള്ളതിന് ഒറ്റവാക്ക് തമിഴിൽ ഒരെണ്ണം കണ്ടുപിടിക്കാൻ പറ്റിയ നല്ലതായിരിക്കും. എനിക്കൊന്ന് പറഞ്ഞുതരാം. அந்த ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல என்னங்கிறது சொன்னா எனக்கும் சொல்லிக் கொடுங்க. സിംഗിൾ വേർഡ്, அந்த ஒரு வார்த்தை தனி வார்த்தை. 31ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുന്നത് അത് നിങ്ങൾക്ക് വിശുദ്ധ സ്വസ്ഥതയുള്ള ശബ്ദമായിരിക്കണം. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். അങ്ങനെയാണ് പറഞ്ഞത്. വിശുദ്ധ ஸ்பெஷல் சபத். ஸ்பெஷல் சபத். இட்ஸ் எ ஸ்பெஷல் ஹோலி சபத். இது ஒரு விசேஷித்த பரிசுத்த ஓய்வு நாள். சாதாரண சபத் அல்ல. சாதாரண ஓய்வு நாள் அல்ல. சபத் എന്ന് പറഞ്ഞാൽ സ്വസ്ഥതയാണ്. அந்த ஓய்வு நாள் என்று சொன்னால் ஓய்வு எடுத்துக் கொள்ளுதல். പക്ഷേ ഈ സ്വസ്ഥത എന്ന് പറയുന്നത് അത് ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ നമ്മളായിരിക്കുന്ന ആ ഒരു വിശ്രമത്തിലാണ് പറയുന്നത്. அங்கே இந்த ஓய்வு நாள் என்பது தேவ சன்னிதானத்துல வந்து ஓய்வு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ഓരോ ദിവസവും തന്നെ സൃഷ്ടി ചെയ്തു, പ്രവർത്തനം ചെയ്തു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் கிரியை செய்தார். സ്വസ്ഥത അനുഭവിച്ചു. 7வது நாளிலே அவர் ஓய்வாக இருந்தார். அவர் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டார், വിശ്രമിച്ചു. அவர் ஓய்வு எடுத்துக்கொண்டார். അത് നിങ്ങൾക്ക് ശബ്ദമായിരിക്കണം. அது உங்களுக்கு ஓய்வு நாளாக கிடவது. എന്തായാലും ഇതിന്റെ പൊരുളും இதனுடைய அந்த அர்த்தம் என்ன, பொருள் என்ன? ഇതിന്റെ പൊരുൾ എന്തായിരുന്നു? இந்த ஓய்வு நாளுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன? നമ്മൾ വിചാരിക്കും ഞായറാഴ്ച, நாம எல்லாம் நினைப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. പക്ഷെ അതാണ് നമ്മുടെ മനസ്സിലേക്ക് പെട്ടെന്ന് ഓടി വരുന്നത്. அதுதானே நம்முடைய மனதிலே வேகமாக வருகிறது. அது அப்படி இருக்கட்டும், ഞാനൊരു മീനിങ് പറയാം. நான் அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறேன். കർത്താവ് പറഞ്ഞു വരുത്തപ്പെട്ട് ഭാരം ചുമക്കുക, അങ്ങനെയല്ലയോ? അധ്വാനിക്കുന്നവര് ഭാരം ചുമക്കുന്നവരുമായിട്ടുള്ളവരെ നിങ്ങൾ എന്റെ അടുക്കൽ വരികയും. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ഞാൻ നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കാം. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஓய்வு தருவேன். வடிவின்பு இளைப்பதார்கள், இளைப்பாறுதல், ரெஸ்ட். ஆங்கிலத்தில் தமிழ்ல இளைப்பாறுதல். I will give you rest. நான் உங்களுக்கு ஓய்வு, இளைப்பாறுதல் தருவேன். That is Sabbath. அதுதானே ஓய்வு நாள். അതാണ് വിശ്രമം എന്ന് പറയുന്നത്. அதுதானே ஓய்வு எடுத்துக் கொள்ளுதல். ഈ ഇളപ്പതാർഗം എന്ന് പറയുന്നത് ആശ്വാസമാണ്, കംഫർട്ടാണ്. கம்ஃபர்ட், அது பல வகையில் அர்த்தப்படுத்தலாம். அது வந்து தேற்றுதல். ഈ കംഫർട്ട് എന്താ? இந்த கம்ஃபர்ட் சொன்னால் அது தேற்றுதல். പഴയത്തിൽ ആഴ്ചയിൽ ഒരിക്കലായിരുന്നു കംഫർട്ട്. அது பழைய ஏற்பாட்டிலே வாரத்துக்கு ஒரு முறை இருந்ததா ஒரு நாள். പുതിയ നിയമത്തിൽ ഈ റെസ്റ്റ് ആഴ്ചയിൽ ഒരിക്കലേ ഉള്ളതാണ് നമ്മുടെ ചിന്ത. இங்க புதிய ஏற்பாட்டிலே வாரத்துக்கு ஒரு நாள் தான் நமக்கு இந்த ரெஸ்ட், ஓய்வு நாள் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். പക്ഷെ കർത്താവ് നിങ്ങൾ കേൾക്കുമ്പോ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தது முதல் என்னுடைய ஆறுதல் அளவுத்தால் அந்த ஓய்வு ஆரம்பித்திருக்கிறது. என்னுடைய அந்த ஓய்வு ஆரம்பித்திருக்கிறது, என்னுடைய ஆறுதல் ஆரம்பித்திருக்கிறது. அது முடிவடைவதில்லை. அந்த இளைப்பாறுதல் நித்தியம் வரையிலும் தொடரும். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம்? നമ്മൾ പല കാര്യങ്ങൾ നമ്മൾ ചിന്തിച്ച് പഠിച്ചു വെച്ചിട്ടുണ്ട്. நாம பல காரியத்தை நாம யோசித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். പഴയ നിയമത്തിലെ വിശ്വാസികൾ ശബത്ത് ശനിയാഴ്ച കർത്താവിനെ ആരാധിച്ചു, അതാണ് റെസ്റ്റ്. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது விசுவாசிகள் சனிக்கிழமை ஓய்வு நாளிலே அவர்கள் அதை ஓய்வு நாளாக ஆச்சரிப்பார்கள் என்று. ഞായറാഴ്ച നമ്മുടെ அப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் யோசிக்கிறோம். പക്ഷെ അതല്ല കർത്താവിന്റെ ഉദ്ദേശം. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் அது அல்ல. ആ ശബത്ത് എന്ന് പറയുന്നത് ഒരു ദിവസമാണെങ്കിൽ
നമ്മുടെ ജീവിതത്തിൽ അത് കണ്ടിന്യൂസ് ആയിട്ടുള്ള ഒരു പ്രോസസ്സാണ്. அந்த ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டு ஒரு நாளாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலே நம்மை பொறுத்தவரையிலே அது தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. എന്താണ് ആ ആശ്വാസം വിശ്രമം എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്കറിയാമോ? அந்த இளைப்பாறுதல், அந்த ஆறுதல் என்று சொன்னால் என்ன? കർത്താവ് പഠിപ്പിച്ചു. ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே കർത്താവ് പറയുകയാണ്, ഞാൻ നല്ല ഇടയനാകുന്നു. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன். നല്ല ഇടയൻ ആടുകൾക്ക് ജീവനെ കൊടുക്കുന്നു. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். എന്തിനാ? இதற்காக നിങ്ങൾക്ക് ജീവൻ ഉണ്ടാകുവാനും உங்களுக்கு ஜீவன் உண்டாவதற்கும் സമൃദ്ധിയായിട്ടുണ്ടാകുവാനും. அது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதற்கும். എന്താണ് വ്യത്യാസം? அதனுடைய வித்தியாசம் என்ன? ജീവനും സമൃദ്ധിയായ ജീവനും തമ്മിലുള്ള വ്യത്യാസം എന്താ? ஜீவனுக்கும் பரிபூர்ண ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? രക്ഷിക്കപ്പെട്ട എല്ലാവർക്കും ജീവനുണ്ട്. ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் ஜீவன் இருக்கிறது. രക്ഷിക്കപ്പെട്ട എല്ലാവർക്കും നിത്യജീവനുണ്ട്. ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 3:16 யோவான் 3:16 എല്ലാവർക്കും നിത്യജീവനുണ്ട്. எல்லாருக்கும் நித்திய ஜீவன். പക്ഷെ ആർക്കായി സമൃദ്ധിയായ ജീവനുള്ളത്? ஆனால் யாருக்கு பரிபூர்ண ஜீவன் கிடைக்கிறது? ആർക്കാ? யாருக்கு? അവിടെയാണ് നമ്മുടെ വിഷയം. அதுதான் நம்முடைய ആത്മപതനം ചെയ്യുന്നവർക്ക്, ஆத்மாக்களை தாழ்த்துகிறவர்களுக்கு, ആത്മപതനം ചെയ്യുന്നവർക്ക് സമൃദ്ധിയായുള്ള ജീവൻ അനുഭവിക്കാൻ സാധിക്കും. ஆத்மாக்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு, தாழ்த்துகிறவர்களுக்கு பரிபூர்ண ஜீவனை அனுபவிக்க முடியும். നമുക്ക് തെളിയിക്കാൻ പോവുകയാണെങ്കിൽ நானும் தேவ வசனத்தில் அதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். നമുക്ക് സമൃദ്ധിയായുള്ള ജീവൻ അറിയാമോ? நமக்கு அந்த பரிபூர்ண ஜீவன் தருவதற்கு என்ன? എന്തുകൊണ്ട് നമുക്ക് ഈ സമൃദ്ധിയായിട്ടുള്ള ആ ജീവൻ അനുഭവിക്കാൻ സാധിക്കുന്നില്ല? ஏன் இந்த பரிபூர்ண ஜீவனை நம்மாலே அனுபவிக்க முடியவில்லை? നമ്മുടെ കുഴപ്പമാണ്. அது நம்முடைய நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய ഞാൻ ആത്മപതനം ചെയ്യുന്നില്ല. நான் ஆத்மாக்களை தாழ்த்துவதில்லை. അതുകൊണ്ട് എന്റെ ജീവിതത്തിൽ ആത്മപതനം സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆத்ம பதனம் இல்லாவிட்டால் பலவிதமான விபரீதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. അല്ലെങ്കിൽ ആ ഒരു പതനം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അതിന്റെ നാശം സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുക. அதனுடைய அந்த அந்த ஆத்மாக்களை தாழ்த்தாத காரணத்தினாலே அதற்கு எதிரடையாக ஆத்மாக்களுக்கு அநேக அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ക്രിസ്തീയ ജീവിതത്തെ ഞാനും നിങ്ങളും തകർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. என்னுடைய உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தகர்ந்து கொண்டிருக்கிறோம். അതിന് ചെയ്യേണ്ട ഏറ്റവും പ്രധാന കാര്യം എന്ന് പറയുന്നത് ഈ ഒരു വിഷയമാണ് ആത്മതപനം എന്നുള്ളത്. ஆகவே அப்படி தகர்த்து போகாமல் வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு நானும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் ஆத்மாக்களை தாழ்த்துதல், சுய பரிசோதனை செய்யும். തപനം, തപിപ്പിക്കുക. തപിപ്പിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ അഫ്ലിക്റ്റ് ചെയ്യുക, ഉപദ്രവിപ്പിക്കുക, കഷ്ടം അനുഭവിക്കുക, வேதனைப்படுத்துக എന്നൊക്കെയാണ്. ஆக ஆத்துமாக்களை தவிக்கிறது என்று சொன்னால் வேதனைப்படுத்துதல், உத்தரவுப்படுத்துதல், துன்பப்படுத்துதல், கஷ்டப்படுத்துதல் என்று அர்த்தம். നമ്മുടെ ആത്മാവിനെ നമുക്ക് കാണാൻ പറ്റുമോ? நம்முடைய ஆத்மாவை நாம் பார்க்க முடியுமா? ഇല്ല. ചിലർക്ക് ഈ സെമിത്തേരിയുടെ വാതിൽക്കലൊക്കെ പോകുമ്പോ ആത്മാക്കളെ കണ്ടെന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. சிலர் இந்த கல்லறைக்கு பக்கமாக வாசல் படியா போகும்போது ஆத்மாக்களை கண்டோம்னு சொல்லுவாங்க. അത് ആത്മാക്കളൊക്കെ அங்கே ஒரு ஆத்மாக்கள் எல்லாம் கிடையாது. ആത്മാവിനെ നമുക്ക് കാണാൻ പറ്റത്തില്ല. ஆத்மாவை நம்மாலே பார்க்க முடியாது. ദൈനം ചിന്തതി ശസ്ത്രാണി എന്ന് പറഞ്ഞാൽ ആത്മാവിനെ തീ കൊണ്ട് നശിപ്പിക്കാനോ വാളുകൊണ്ട് വെട്ടിക്കൊല്ലാനോ അല്ലെങ്കിൽ ഒന്നും പറ്റത്തില്ല. ஆத்மாக்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை பட்டயத்தால் வெட்ட முடியாது, அதை அழிக்க முடியாது, அதை ஒன்றுமே செய்ய முடியாது. അതുപോലെ നമ്മുടെ പ്രാണൻ, അതിനെ ആർക്കെങ്കിലും കാണാൻ പറ്റുമോ? அது மட்டும் இல்ல, நம்முடைய உயிர், அதை யாராவது பார்க்க முடியுமா? അതിന് പ്രത്യേക അവയവമാണ്. அது ஒரு பிரத்யேகமான அவயவமா? എന്റെ ദേഹം അതെനിക്ക് കാണാനായിട്ട് വരും. என்னுடைய இந்த சரீரத்தை நான் பார்க்க முடியும். എന്റെ ശരീരത്തെ നിങ്ങൾക്കും കാണാനായിട്ട് വരും. என்னுடைய சரீரத்தை நீங்களும் பார்க்க முடியும். എന്റെ ശരീരത്തെ എനിക്ക് അഫ്ലിക്റ്റ് ചെയ്യണമെങ്കിൽ എനിക്ക് അഫ്ലിക്റ്റ് ചെയ്യാം. என்னுடைய சரீரத்தை நான் உபத்திரவப்படுத்த வேண்டுமானால் முடியும். അങ്ങനെ ശരീരത്തെ അഫ്ലിക്റ്റ് ചെയ്യുന്ന അനേക മതങ്ങളുണ്ട്. அப்படி சரீரத்தை துன்பப்படுத்துகிற, உபத்திரவப்படுத்துகிற அநேக மத அனுஷ்டானங்கள் இருக்கின்றன. എന്തെല്ലാം കാര്യങ്ങളാണ് യൂട്യൂബിലൊക്കെ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ റീൽസിലൊക്കെ അവനവന്റെ ശരീരത്തെ തപിപ്പിക്കുന്ന ഒരുപാട് വ്യക്തികൾ. மதங்களிலே நீங்கள் யூடியூப்லயே வந்து எல்லாம் டிவியில பார்க்கலாம். தங்களுடைய சரீரங்களை அவர்களுக்கு தாங்களே அந்த சரீரங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் நிறைய இருக்காங்க. മറ്റു മതങ്ങളിലായിരുന്നു അതൊക്കെ കൂടുതലായിട്ട് ഉണ്ടായിരുന്നത്. மற்ற மதங்களிலெல்லாம் அது அதிகமாக இருக்கிறது. ക്രൈസ്തവ മതങ്ങളിൽ ഇത് വന്നിട്ടുണ്ട്.
ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவ மதத்திலும் சரீரங்களை துன்பப்படுத்துதல் வந்திருக்கிறது. വളരെ ലളിതമായിട്ടുള്ളൊരു കാര്യം ഞാൻ പറയാം. ஒரு சின்ன எளிமையான காரியத்தை சொல்றேன். കേരളത്തില് മലയാറ്റൂർ മല എന്ന് പറയുന്ന ഒരു മലയുണ്ട്. கேரளாவிலே மலையாற்றூர் மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கு. അവിടെ ആണ്ടിലൊരിക്കൽ നമ്മുടെ കർത്താവ് ചുമന്നതിനെക്കാട്ടിലും വലിയ കുരിശുണ്ടാക്കി ചുമന്നുകൊണ്ട് ആ മല കയറി. அங்கெல்லாம் ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை விட அதிக பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அந்த மலை ஏறுறாங்க. അത്രയും തന്റെ ശരീരത്തെ അഫ്ലിക്റ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ എന്തോ സംഭവിക്കുമെന്നാണ് அவ்வளவாக தங்களுடைய சரீரத்தை ஒடுக்குகிறதுனாலே, அதை துன்பப்படுத்துகிறதுனாலே என்ன நடக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார். ഈ ശരീരത്തെ അല്ലെങ്കിൽ സന്യസിക്കുക അങ്ങനെയൊക്കെയുള്ള ഒരുപാട് കാര്യം അതൊന്നും പാടില്ലെന്ന് ദൈവത്തെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. പൗലോസ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. இந்த சரீரத்தை அதிகமாக துன்புறுத்துதல் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்கிறார், അതെല്ലാം செய்ய വേണ്ടിയില്ല. പക്ഷേ പുതിയ നിയമത്തിലും പഴയ നിയമത്തിലും ഏറ്റവും പ്രധാനമായിട്ട് പറഞ്ഞിരിക്കുന്നത് നിങ്ങളുടെ ശരീരത്തെ നിങ്ങൾ അഫ്ലിക്റ്റ് ചെയ്യേണ്ടത്, നിങ്ങളുടെ പ്രാണനെ നിങ്ങൾ അഫ്ലിക്റ്റ് ചെയ്യണം. ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் ஒன்று போல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், உங்கள் சரீரங்களை அல்ல, உங்களுடைய ஆத்துமாக்களை, உங்களுடைய பிராணனை, அவற்றால் ஜீவனை நீங்கள் துன்பப்படுத்த வேண்டும், உபத்திரவப்படுத்த வேண்டும். ട്രൈക്കോട്ടമിയും ഡൈക്കോട്ടമിയും മനസ്സിലായല്ലോ എന്താണെന്ന് വെച്ചാൽ, ഒരു മനുഷ്യന്റെ ഉള്ളിൽ രണ്ട് ഭാഗങ്ങൾ, ഒന്ന് കാണാൻ പറ്റുന്നത്, കാണാൻ പറ്റാത്തത്, ടാൻസിബിൾ ആൻഡ് ഇൻടാൻസിബിൾ, അത് ഡൈക്കോട്ടമി എന്ന് പറയുന്നത്. രണ്ട്, ஒரு மனிதனுடைய சரீரத்திலே ரெண்டு பகுதிகள் இருக்கிறது, ஒன்று பார்க்கக்கூடியது, இன்னொன்று பார்க்க முடியாது. അതാണ് ഡൈക്കോട്ടമി എന്ന് പറയുന്ന ഒരു ഭാഗം. അങ്ങനെ പഠിപ്പിക്കുന്ന ഒരു ഉപദേശമുണ്ട് ബൈബിൾ. அப்போ அந்த வெளியே பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து ஒரு உபதேசத்தை சொல்கிறார். എന്നാൽ മറ്റൊരു ഭാഗമാണ് ട്രൈക്കോട്ടമി. ട്രൈപോഡ് എന്ന് പറഞ്ഞ മൂന്ന് കാലില്ല, ട്രൈപോഡ് എന്നാണ് പറയുന്നത്, മൂന്ന് കാലുള്ളത്. அப்ப இன்னொன்னு மூன்று கால் உள்ளது இருக்கிறது. അതുപോലെ നമ്മുടെ ശരീരത്തോടുള്ള ബന്ധത്തിൽ മൂന്ന് ഭാഗങ്ങൾ, അതായത് ആത്മാവ്, പ്രാണൻ, ശരീരം, ദേഹം. அப்ப நம்முடைய சரீரத்தை பொறுத்தவரையிலே மூன்று பகுதிகள் இருக்கிறது. ஒன்று ஆத்மா, இரண்டாவது ஆவி அதாவது பிராணன், மூன்றாவது சரீரம். ഈ രണ്ട് വിഷയങ്ങളും ബൈബിളിൽ ഉൾക്കൊള്ളിച്ചിട്ടുണ്ട്. இந்த இரண்டு விஷயங்களையும் வேதத்திலே சொல்லியிருக்கிறது. അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുന്നു, നിങ്ങളുടെ ആത്മാവും നിങ്ങളുടെ പ്രാണനും നിങ്ങളുടെ ദേഹവും കർത്താവിന്റെ പ്രത്യക്ഷതയിൽ അനന്യമായി നിൽക്കട്ടെ. തെസ്സലോനിക്കർക്ക് എഴുതിയ 5-ാം അധ്യായത്തിലാണ്. தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கென்று உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. ഇവിടെ പറയുന്ന afflicting your soul. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் காக்குங்கள். പക്ഷേ തമിഴിൽ ഈ പ്രാണന്, സോളിന് ആവിയോ ആത്മാവോ, ஆத்மா வேற, அது ഇങ്ങനെ ഒരു കൺഫ്യൂഷൻ ഈ തമിഴ് ബൈബിളിനോട് ബന്ധപ്പെട്ടുണ്ട്. தமிழ்ல ஆவி, ஆத்மா. Not afflicting your spirit, but afflict your soul. அதான் ஆவியை நாம் துன்புறுத்தக்கூடாது, ஆனால் ஆத்மாக்களை நாம் தாழ்மைப்படுத்தலாம். ഇംഗ്ലീഷിലും സോൾ എന്നുള്ള വാക്കാണ് നമ്മൾ ഉപയോഗിക്കുന്നത്. ஆங்கிலத்திலே சோல், தமிழிலும் சோல் தான். ஆத்மா, ஸ்பிரிட் தான் ஆவி. സ്പിരിറ്റ്, ആവി. ഓക്കെ. അപ്പോൾ പ്രാണന് ഈ ഒരു അഫ്ലിക്ഷൻ നമ്മൾ കൊടുക്കുമ്പോഴാണ് ഈ സംഭവം നടക്കുന്നത്. இந்த ஆத்மாக்களுக்கு இப்படிப்பட்ட துன்புறுத்தல், அளவிட்டால் தாழ்மைப்படுத்துதல், அதை நாம் செய்யும் பொழுது இந்த காரியம் நடக்கிறது. അല്പസമയം കൂടെ ബാക്കിയുണ്ട്, கொஞ்சம் நேரம் இருக்குது. ഇപ്പോൾ ഒരു ചെറിയ ഒരു ഔട്ട്ലൈൻ, ഒരു പുക പോലെ കിട്ടിയെന്ന് വിചാരിക്കുന്നു. ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு முகவுரை உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். ഇത് എത്ര മണിക്കൂർ ക്ലാസ് എടുക്കാനും തീരാത്ത പോലെ ഈ വിഷയം കിടക്കുകയാണ്. இவ்வளவு நேரம் பேசினாலும் இந்த விஷயத்தை பேசி முடிக்க முடியாது. പക്ഷേ ചില നാളുകൾക്ക് മുമ്പാണ് ഈ ഒരു വിഷയം ദൈവാത്മാവ് എനിക്ക് തന്നത്. ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக இந்த விஷயத்தை தேவாவியானவர் எனக்கு கொடுத்தார். അത് ഒന്ന് ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് പഠിക്കാനും ചിന്തിക്കാനും ഇടയായിരുന്നു. தேவ சன்னிதானத்திலே அதை படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் தேவன் எனக்கு கிருபை செய்தார். അപ്പൊ ഉൽപ്പത്തി പോലെ ഈ വിഷയം ഇങ്ങനെ കിടക്കുകയാണ് ബൈബിളിൽ പരന്ന്. ஆக ஆதியாகமம் முதல் இந்த விஷயம் விரிந்த நிலைமையிலே, பரந்த நிலைமையிலே வேதாத்திலே சொல்லப்பட்டிருக்கு. What is the meaning of affliction of our soul? നമ്മുടെ പ്രാണനെ തപിപ്പിക്കുക എന്നുള്ളതിന്റെ അർത്ഥം എന്താണ്? நம்முடைய ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்துதல், அதை உபத்திரவப்படுத்துதல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? നിങ്ങൾക്ക് അത് എഴുതിയെടുക്കാം. രണ്ട് മീനിംഗ് ഉണ്ട്, രണ്ട് കാര്യങ്ങൾ ഒന്നിച്ചു വരുന്ന ഒരു മീനിംഗ്. அது ரெண்டு விஷயங்கள் ஒன்றாக வரக்கூடிய ஒரு அர்த்தம். ഒന്നാമത്തേത് recognizing
മൈ പ്രോബ്ലം അല്ലെങ്കിൽ മൈ സിൻ. அதாவது நம்முடைய பாவத்தை குறித்த காரியத்தை நாம் காண வேண்டும். Recognition of my problem. என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பாவத்தை நான் அடையாளம் காண வேண்டும். എന്റെ കുറവിനെ ഞാൻ എന്ന് റെക്കഗ്നൈസ് ചെയ്യുക, തിരിച്ചറിയുക. நான் என்னுடைய കുறைവുகளை, என்னுடைய കുற்றங்களை நான் அதை அறிய வேண்டும். അതിനെ മലയാളത്തിൽ അഭിജ്ഞാനമെന്നും തിരിച്ചറിവെന്നും ഒക്കെ പറയുന്നത്. அது தமிழ்ல அதை குறித்து நாம் நம்முடைய குற்றங்களை, குறைவுகளை நாம் உணர வேண்டும். അതേ വാക്ക് തന്നെ പൗലോസ് ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. പൗൽ அதை பயன்படுத்தி இருக்கிறார். റോമാലേഖനം 12-ാം അധ്യായം 1-2 വാക്യങ്ങൾ. ரோமர்கள் 12-ാം அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ദൈവഹിതം ഇന്നതെന്ന് തിരിച്ചറിയേണ്ടതിന് தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக അതാണ് റെക്കഗ്നിഷൻ. அதுதான் வேண்டும். அதுதான் ആ വാക്ക് നല്ലൊരു വാക്കാണെന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. அந்த வார்த்தை தமிழ்ல പകുത്തறிதல், തിരിച്ചറിയണം, பகுத்தறிதல். പക്ഷെ നമുക്ക് വളരെ അറിവുണ്ട്, நமக்கு ரொம்ப அறிவு இருக்கிறது. ഏറ്റവും കൂടുതൽ ബൈബിളിലെ അറിവ് ബ്രദർമാർക്കാണ്. കൂടുതലാണ് വേദ അറിവ് ബ്രദറൻ സഭയിൽ உள்ளவங்களுக்கு தான். ഈ ഏരിയയിലുള്ള സഭകളിലേക്ക് വെച്ച് എനിക്ക് തോന്നുന്നു രാജപാളയത്താണ് ഈ അറിവ് കൂടുതലുള്ളത്. இந்த ஏரியாவில் சபைகள்ல ராஜபாளையம் சபையாருக்கு ரொம்ப வேத அறிவு இருக்குது. അപ്പൊ അങ്ങനെയൊക്കെയുള്ള അറിവ് കൂടിയ സഭകളുണ്ട്. ஆகவே அப்படிப்பட்ட அறிவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சபைகள் இருக்கிறது. അറിവുള്ള ദൈവദാസന്മാരുണ്ട്, அறிவுள்ள தேவ பிள்ளை ஊழியர்கள் இருக்கிறாங்க. പക്ഷെ ദൈവവചനം പറയുന്നു അറിവിനേക്കാൾ കൂടുതൽ നമുക്ക് തിരിച്ചറിവാണ് വേണ്ടത്. ஆனால் தேவவசனம் சொல்லுகிறது அறிந்திருக்கிறது அறிவை விட பகுத்தறியும் தன்மை தான் வேண்டும். ദൈവഹിതങ്ങൾ എന്തൊക്കെയാണെന്ന് ബൈബിളിൽ എവിടൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ടെന്ന് എല്ലാവർക്കും അറിയാം. தேவ சித்தம் என்ன என்பது வேதாகமத்திலே எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். എന്നെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന് എനിക്കറിയാം. என்னை குறித்த தேவ சித்தத்தை நான் அறிந்திருக்கிறேனா? ഞാൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ദൈവഹിതം ആണോ അല്ലയോ നമുക്കറിയാം. நான் செய்து கொண்டிருக்கிற விஷயம் அது தேவனுக்கு சித்தமானதா இல்லையா என்பதை நான் அறிந்திருக்கிறேனா? That is what the recognition. அதுதானே பகுத்தறிதல், അതാണ് തിരിച്ചറിയുക എന്ന് പറയുന്നത്. அதுதானே பகுத்தறியும் தன்மை. അപ്പോസ്തലനായ പൗലോസ് പിന്നെയും ഈ വാക്ക് ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் அதை பயன்படுத்துகிறார். ഫിലിപ്പി ലേഖനത്തിലാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அது பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லி இருக்கிறார். അത് 4-ാം അധ്യായത്തില് 4-ാം அதிகாரத்திலே ഭേദാഭേദങ്ങളെ തിരിച്ചറിയണം, തെറ്റും ശരിയും തിരിച്ചറിയുക. அதாவது தவறுகளையும் உண்மையையும் பகுத்தறிய வேண்டும். നമുക്ക് ആ വാക്യം വേണമെങ്കിൽ ഞാൻ എടുത്ത് കാണിക്കാം. நான் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ഫിലിപ്പി ലേഖനം 4-ാം അധ്യായം അതിന്റെ 8-ാമത്തെ വാക്യത്തിലുണ്ട്. அது 8வது வசனத்திலே இருக்கிறது. ഒടുവിൽ സഹോദരന്മാരെ സത്യമായതൊക്കെയും, அதாவது உண்மை உள்ளவைகளையும், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். അതായത് നിങ്ങൾ അത് തിരിച്ചറിയണം, நீங்கள் அதை பகுத்தறிய வேண்டும். കൊലോസ്യ ലേഖനത്തിൽ പൗലോസ് ആ വാക്ക് ഉപയോഗിക്കുന്നുണ്ട്. കൊലോസ്യർക്കുള്ള നിരുപത്തിലും പൗൽ அதை பயன்படுத்துகிறார். അതായത് ഭേദങ്ങളെ ഓരോന്നിന്റെയും വ്യത്യാസം പോലും നമ്മൾ തിരിച്ചറിഞ്ഞിരിക്കണം. அதாவது நன்மை தீமைகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பகுத்தறிந்திருக்க வேண்டும். ഓരോ വാക്യങ്ങൾ എടുക്കുമ്പോഴും അതിന്റെ ഏത് മീനിങ്, പ്രൈമറി മീനിങ് എന്താണ്, പഴയ നിയമത്തിൽ അത് ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന എന്താണ്, പുതിയ നിയമത്തിൽ അത് എങ്ങനെയായിരിക്കണം, ഈ ഒരു തിരിച്ചറിവ് നമുക്കുണ്ടായിരിക്കണം. ஆக எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை படிக்கும் பொழுது பழைய பாட்டிலே என்ன சொல்லியிருக்கிறது, புதிய பாட்டிலே என்ன சொல்லியிருக்கிறது, இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன என்பதை நாம் பகுத்து அறிய வேண்டும், படிக்க வேண்டும். ആത്മകപരം എന്ന് പറയുന്നത് ഒന്നാമത് recognition of our problem or our sin. அப்போ ஆத்துமாக்களை தாழ்த்துதல், ஆத்ம கபரம் என்று சொன்னால் அதனுடைய முதலாவது அர்த்தம் நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாவங்களை பகுத்து அறிய வேண்டும். നമുക്ക് പ്രശ്നം ഉണ്ടെങ്കിൽ, നമുക്ക് കുറവുകൾ ഉണ്ടെങ്കിൽ എന്താണ് അതിന്റെ പരിണതഫലം എന്ന് പറയുന്നത്, റിസൾട്ട് എന്താണ്? நம்மளுக்கு குறைவுகள் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில குற்றங்கள் இருக்குமானால் அதனுடைய பின் விளைவுகள் என்ன? നേരത്തെ ഞാൻ പറഞ്ഞ ഉദാഹരണം നിങ്ങളുടെ മനസ്സിലേക്ക് ഒന്നുകൂടെ വരട്ടെ. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். അവരെല്ലാവരും നമ്മുടെ കർത്താവിന്റെ അടുക്കിലേക്ക് വരിക, எல்லாரும் ஆண்டவரிடத்திலே வந்தவர்கள் தான். പക്ഷെ എല്ലാവർക്കും കുറവുകൾ ഉണ്ടായിരുന്നു. ஆனால் எல்லாரும் குறைவுகள் உடையவர்களாக இருந்தார்கள். പക്ഷെങ്കിൽ ആരാ തിരിച്ചു പോയത്?
அப்போ அவங்க திரும்பி போனது யாரு? ആരൊക്കെയാ തിരിച്ചു പോയത്? எல்லாரும் திரும்பி போனது யாரு? അവരവരുടെ പ്രശ്നം മനസ്സിലായവര് തിരിച്ചുപോയി. அவங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டவர்கள், பகுத்தறிந்தவங்க எல்லாரும் கல்லுகளை போட்டுட்டு போயிட்டாங்க. അവരവരുടെ പ്രശ്നം അവർക്കറിയാമെന്ന് മാത്രമല്ല, அவரவர்களுடைய பிரச்சனை அவரவர்களுக்கு தெரிகிறது மட்டுமല്ല, ഈ ഇരിക്കുന്ന വ്യക്തിക്ക്, ഈ നടുവിലിരിക്കുന്ന വ്യക്തിക്ക് അവരുടെ പ്രശ്നങ്ങളും അറിയാമെന്നുള്ളത് തിരിച്ചറിവുണ്ടായപ്പോൾ അവൻ പോയി. இந்த நடுவிலே நிற்கக்கூடிய இந்த நபருக்கு அவர்களுடைய பிரச்சனை அவளுக்கும் தெரியும் என்பதனாலே அவருக்கு போய்விட்டார். അപ്പോൾ അവർ ചെയ്തത് കറക്റ്റാണ്. அப்போ அங்கே சரியாகத்தான் செய்திருக்கிறார். അപ്പോൾ ഈ ആത്മദഹനം എന്നുള്ള വിഷയം സംഭവിക്കുമ്പോൾ നമ്മുടെ പ്രശ്നങ്ങളെ നമ്മളൊന്ന് റെക്കഗ്നൈസ് ചെയ്താൽ മാത്രം പോരാ. அப்போ இந்த ஆத்ம தபனம் அல்லாவிட்டால் தாக்குதல் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பாவங்களை நாம் பகுத்தறிகிறது மட்டுமல்ல, നമ്മൾ ഞായറാഴ്ച തോറും നമ്മുടെ തിരുവത്താഴ് നമ്മുടെ കയ്യിലേക്ക് വരും. அங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த திருவிருந்து நம்முடைய கைகளில் வருகிறது. കോവിഡിന് മുമ്പ് എല്ലാവരുടെയും കൈ വരുമായിരുന്നു. കോവിഡിന് മുമ്പേ എല്ലാവരുടെയും കയ്യിൽ തരുമായിരുന്നു. அந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருடைய கைகளிலே அந்த பிளேட் வந்தது. കപ്പും നമ്മുടെ കയ്യിൽ എത്തുമായിരുന്നു. அந்த திராட்சரசம் இருக்கக்கூடிய பாத்திரம் நம்முடைய கைகளில் வந்தது. കോവിഡ് വന്നതോടുകൂടെ എല്ലാവരുടെയും ഈ കുർബാന പള്ളിയിലൊക്കെ സംഭവിക്കുന്ന വായിൽ ഇട്ട് കൊടുക്കുക. அப்போ கோவிட் வந்த உடனே என்ன நடந்தது? எல்லாருடைய வாயிலையும் அந்த சர்ச்சுகள்ல மற்ற சர்ச்சுகள்ல மதத்துல உள்ளவர் போல எல்லாரும் வாயிலையும் போட்டு ஊத்துறாங்க. പിന്നെ ഓരോരുത്തരും ഇങ്ങനെ പോയി ഒഴിച്ചു കൊടുക്കുന്ന പ്രവണതയായി. பிறகு ஒவ்வொருத்தரும் இப்படி வாயில ஊத்துற பிரச்சனை, அப்படி ஒரு நடைமுறை வந்தது. പിന്നെ കുഞ്ഞു കുഞ്ഞു കപ്പായി. பிறகு சின்ன சின்ன கப்புகள் வந்தது. നമുക്ക് ആത്മദഹനം ചെയ്യാനൊന്നും സമയമില്ല. நமக்கு ആത്മാക്കളെ താഴ്ത്തുവதற்கு சுய பரிசோதனை செய்வதற்கு நேரம். ഒരു പക്ഷെങ്കിൽ നമ്മൾ അതിനു മുമ്പ് നമ്മുടെ കുറവ് നമ്മൾ ഒരു പക്ഷെങ്കിൽ മനസ്സിലാക്കി തിരിച്ചറിവുണ്ടായെന്ന് വെച്ചു. ஒருவேளை அதற்கு முன்னதாக நம்முடைய குறைவுகளை நாம் கண்டறிந்து பகுத்தறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் ആത്മദഹനം അവിടെ തീരുന്നില്ല. அங்கே அந்த ஆத்துமாக்களை தாழ்த்துதல் என்பது அங்கு ஒரு முடிவடைவதில்லை. അതിന്റെ പകുതിയായുള്ളൂ. அதனுடைய பாதிதான் நடந்திருக்கிறது. അതിന്റെ ഹാഫ് എന്ന് പറയുന്നത്, അതിന്റെ പകുതി എന്ന് പറയുന്നത്, அதனுடைய பாதி என்பது reconciliation with God. அங்கே தேவனோடு கூட ஒப்புரவாகுதல், ദൈവത്തോട് ഒരു നിരപ്പ് വാങ്ങിക്കുക എന്നുള്ളതാണ്. தேவனோடு ஒப்புரவாகுதல் என்பது அங்கே நடைபெற வேண்டும். അപ്പൊ ആത്മദഹനം എന്ന് പറഞ്ഞാൽ ഈ രണ്ട് കാര്യങ്ങളും കൂടി ചേരുന്നതാണ്. அப்போ ஆத்துமாக்களை தாழ்த்துதல் என்று சொன்னால், தவறம் என்று சொன்னால், இந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும். ഒന്ന് recognition of my problem. ஒன்றாவது நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய குற்றங்களை, குறைவுகளை சுய பரிசோதனை செய்து പകുത്തറിയ வேண்டும். രണ്ടാമത് ആ പ്രശ്നം ഉണ്ടായപ്പോൾ ദൈവമായിട്ടുള്ള എന്റെ ആ ബന്ധം നഷ്ടപ്പെട്ടു, നിരപ്പ് നഷ്ടപ്പെട്ടു. ഞാൻ ദൈവമായിട്ട് ഒരു റെക്കൺസിലിയേഷനിൽ എത്തുക എന്നുള്ളതാണ് ഈ ആത്മദഹനം കൊണ്ട് ഉദ്ദേശിക്കുന്നത്. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவுகள் நிமித்தம், குற்றங்கள் நிமித்தம் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டது, தடை ஏற்பட்டது. ஆகவே நாம் தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்து தேவனோடு கூட நான் ஒப்புரவாகி இருக்கிறேன் என்ற ஒரு காரியமும் நடக்க வேண்டும். ആത്മദഹനം ഏറ്റവും കൂടുതൽ ഉൾക്കൊള്ളിച്ചിരിക്കുന്നത് ഗിരിപ്രഭാഷണത്തിലാണ്. அந்த அந்த ஆத்தும தபனத்தை, அல்லாவிட்டால் ஆத்துமாக்களை தாக்குதல் என்ற விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொன்னார். അവിടെ നമ്മുടെ കർത്താവ് പറഞ്ഞ ഒരു കാര്യം, அங்கே நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், നിങ്ങൾ യാഗപീഠത്തിന്റെ അടുക്കിലേക്ക് വരുമ്പോൾ, நீங்கள் பலிபீடத்தண்டை வரும் பொழுது ആർക്കെങ്കിലും ഒരാൾക്ക് നിങ്ങളോട് എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടെന്ന് നിങ്ങൾക്ക് ഓർമ്മ വന്നാൽ, உங்களில் யாருக்காவது வேறு ஒருவரோடு பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்தீர்களா? അത് കറക്റ്റായിട്ട് നമ്മൾ മനസ്സിലാക്കണം. அதை கரெக்டா புரிந்து கொள்ளணும். ഇപ്പൊ ഞാനിപ്പോൾ യാഗപീഠത്തിന്റെ അടുക്കിലേക്ക് വരിക, நான் இப்பொழுது பலிபீடத்து கடைய பக்கத்துல வர்றேன். എനിക്ക് യേശുരാജ അയ്യായോട് എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടെന്ന് എനിക്ക് ഓർമ്മ വന്നാലല്ല, இதோ எனக்கு சகோதரனிடத்திலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு நினைவு வருகிறதுனால அல்ல, യേശുരാജ ബ്രദറിന് എന്നോട് എന്തെങ്കിലും ഉണ്ടോ എന്നുള്ള തിരിച്ചറിവാണ് ഇവിടെ വരുന്നത്. இதோ இங்கே சகோதரன் ஏசுராஜுக்கு என்னிடத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்ற பகுத்தறிவு வேண்டும். നമ്മൾ എങ്ങനെ കൂട്ടുകാരെ എടുക്കുന്നതെന്ന് അറിയാമോ? நம்ம எப்படி இப்போ ஆசரிக்கிறோம் என்று சொன்னால், എനിക്ക് യേശുരാജ ബ്രദറിനോട് ഒന്നുമില്ല.
எனக்கு சகோதரனிடத்திலே ஒரு பிரச்சனை இல்லை. എന്റെ ഹാർട്ട് എന്ന് പറയുന്നത് ക്ലിയർ. என்னுடைய பகுதி அது சுத்தமா இருக்கு. എനിക്ക് ആരോടും പ്രശ്നമില്ല. எனக்கு யாரிடத்திலும் பிரச்சனை இல்லை. അതല്ല ഇവിടുത്തെ വിഷയം. ஆனால் இங்கே அந்த விஷயம் அல்ல. നമ്മുടെ സഭയിലുള്ള ഏതെങ്കിലും ഒരു വ്യക്തിക്ക് എന്നോട് എന്തെങ്കിലും ഉണ്ടോ ഇല്ലയോ എന്നുള്ള തിരിച്ചറിവാണ്. இது என்னுடைய சபையில உள்ள ஒரு நபருக்கு என்னிடத்தில் ஏதாவது பிரச்சனை அவருக்கு இருக்கிறதா என்பதை நாம் പകുത്തറിയുന്നതുதான் ആത്മതപം. ഏതെങ്കിലും ഒരു വിശ്വാസിക്ക് എന്നോട് എന്തെങ്കിലും ഒരു പ്രശ്നമുണ്ടോന്ന് എന്റെ ബ്രെയിനിലേക്ക് വരുന്നതിനെയാണ് recognition of my problem എന്ന് പറയുന്നത്. அதாவது இந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு என்னிடத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை பகுத்து அறிவதுதான் நம்முடைய குற்றங்களை நாம் பகுத்தறிதல் என்று அர்த்தம். എനിക്ക് ബോധ്യം വന്നാൽ, அப்படி எனக்கு நினைவு வருமானால், ഞാൻ ഈ യാഗപീഠത്തിൽ എന്റെ ആ യാഗം അവിടെ വെക്കണം. நான் அந்த பலிபீடத்திலே நான் கொண்டு வந்த காணிக்கையை பலி எங்க வைக்கணும். ഞാൻ ആദ്യം പോയി ആ വിഷയം reconcile ചെയ്യണം. நான் முதலாவது போய் அந்த விஷயத்தை சொல்லி அவரோடு ஒப்புரவாக வேண்டும். അതിന്റെ ഒരു സിമ്പലാണ് നമ്മൾ ഷെയ്ക്കാൻ കൊടുക്കുന്നത്. அதனுடைய ஒரு அடையாளம் தான் நாம் கைகளை குலுக்குகிறோம். എന്ന് പറഞ്ഞാൽ എന്റെ ഹൃദയം സഹോദരന്റെ ഹൃദയത്തോട് reconcile ആണ്. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய இருதயமும் சகோதரனுடைய இருதயமும் அது ஒப்புரவாகி இருக்கிறது. ഇപ്പൊ ഞായറാഴ്ച രാവിലെ നേഴ്സിരാജ ബ്രദർ എനിക്ക് ഷെയ്ക്കാൻ തരികയാണെന്ന് വിചാരിച്ചോളൂ. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில சகோதரன் வந்து எனக்கு ஒரு கை கொடுக்கிறார்னு வைங்க. അപ്പൊ സഹോദരൻ ഇങ്ങോട്ട് ഷെയ്ക്കാൻ തരാൻ വരുന്നു. அப்ப சகோதரன் இப்படி கை கொடுக்க வர்றாரு. ഞാൻ ഇങ്ങനെയായിരിക്കും ഷെയ്ക്കാൻ കൊടുക്കുന്നത്. நான் இப்படி பார்த்துட்டு ஷேக்கன் கொடுக்கிறேன். മുഖത്ത് നോക്കി അറിയാൻ എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടെന്ന്. முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை പ്രശ്നമുണ്ട്, பிரச்சனை இருக்கிறது. ഈ ചിലരൊക്കെ ഷെയ്ക്കാൻ കൊടുക്കുന്നത് ഇങ്ങനെ, சிலர் இப்படி முனிவரல் ഇത്രയും റെക്കൺസിലിയേഷനേ ഉള്ളൂ. இவ்வளவுதான் அங்க உட்காராது. അപ്പോൾ എങ്ങനെയാണ് ഷെയ്ക്കാൻ കൊടുക്കുമ്പോൾ നമ്മൾ വളരെ സ്ട്രോങ് ആയിട്ട്, കാരണം എന്റെ ഹൃദയ സഹോദരന്റെ ഹൃദയത്തോട് തരുന്നിരിക്കും. அப்போ நாம ஒருவர் கை கொடுக்கும் பொழுது நாம ரொம்ப உறுதியாக நாம கை கொடுக்கும் பொழுது என்னுடைய இருதயமோ சகோதரனுடைய இருதயமோ ஒப்புரவாகி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. തമിഴ്നാട്ടിലൊക്കെ വരുമ്പോ വണക്കം അയ്യാന്നാ പറയുന്നത്. വണക്കം அங்கே தமிழ்நாட்டிலே வரும் பொழுது வணக்கம் என்று சொல்கிறார். നിങ്ങൾ എങ്ങനെയാ അതിന്റെ സിമ്പൽ കാണിക്കാറുള്ളത്? நீங்கள் அதை எப்படி அடையாளப்படுத்துகிறீர்கள்? വണക്കം അയ്യാ എന്നാണോ? வணக்கம் அப்படி சொல்றீங்களா? കൈ കൂപ്പി വണക്കം. அங்கே கை கூப்பி வணக்கம் சொல்லுவோம். എന്നാൽ ഈ മിലിറ്ററിയിലൊക്കെ സംഭവിക്കുന്നത്, ஆனா ராணுவத்தில் என்ன நடக்குது? അവരെങ്ങനെയാ ചെയ്യുന്നത് അറിയാം? அவர்கள் இப்படி தலை வணக்கம் എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ എന്റെ ഹൃദയത്തിന്റെ ഹൃദയത്തോട് ചേർന്നിരിക്കുക. அப்படி என்று சொன்னால் என் இருதயம் உன்னுடைய இருதயத்தோடு சேர்ந்திருக்கிறது. അങ്ങനെയായിരിക്കും നമ്മൾ തിരുവനന്തപുരം എടുക്കേണ്ടത്. அப்படித்தானே நாம் இந்த திருவிருந்தை ஆசரிக்க வேண்டும். അങ്ങനെയായിരിക്കും നമ്മൾ കർത്താവിനെ ആരാധിക്കേണ്ടത്. அப்படித்தானே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ഈ ആത്മബോധം ചെയ്യുന്നുണ്ടോ നമ്മൾ? இந்த ஆத்ம பரிசோதனை நாம் செய்கிறோம். കർത്താവ് ഈ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ ഓഫ് ലോർഡ് സപ്പർ, ഈ തിരുവനന്തപുരം സ്ഥാപനത്തിന് എത്രയോ നാൾ മുമ്പേ ഇത് പഠിപ്പിച്ചു തുടങ്ങി. இங்கே இந்த திருவிருந்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த போதனையை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. ഇതിപ്പോ ഞാൻ ആരാധനയോടുള്ള ബന്ധത്തിൽ ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞേ ഉള്ളൂ. இங்கே நாங்கள் ஆராதனையோடு உள்ள விஷயத்திலே சில காரியங்களை சொல்லி വ്യക്തിപരമായ ജീവിതത്തോടുള്ള ബന്ധത്തില്, സമൂഹപരമായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ എല്ലാം ഈ വിഷയം ആവശ്യമാണ്. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாய விஷயத்திலும் எல்லா நிலைகளிலும் நமக்கு இது தேவை. അപ്പോൾ ഇതിന്റെ അർത്ഥം നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി എന്ന് ഞാൻ വിചാരിക്കുക. ஆக இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ഇതിന് പല അർത്ഥങ്ങൾ ബൈബിളിലുണ്ട്. ബൈബിളിലെ വാക്കുകളിൽ പല അർത്ഥങ്ങൾ. இது வேதத்திலே பல வார்த்தைகள், பல அர்த்தங்கள் இருக்கிறது. അതില് ചില വാക്കുകൾ മാത്രം ഞാനത് പറയാം. അതോടെ പറഞ്ഞു அதை சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ബ്രദർ പറഞ്ഞിട്ടുള്ള എപ്പോ ക്ലാസ് ബ്രദർ തീർക്കുന്നോ അന്നേരമാണ് മീറ്റിംഗ് തീരുന്നതെന്നാ പറഞ്ഞേക്കുന്നത്. சகோதரர் எப்பொழுது நிறுத்துகிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த வகுப்பு முடியும்னு சொல்லி இருக்கிறாங்க. നിങ്ങളുടെ കേരളത്തിലൊന്നും ആ പരിപാടി നടക്കത്തില്ല. எங்க கேரளாவில் அப்படி அந்த விஷயம் நடக்காது. ഇവിടെ ആത്മാവിന്റെ നിയന്ത്രണം ഉള്ളത് കൊണ്ടാണ് അങ്ങനെ പറയുന്നത്. இங்கே ஆத்மா பரிசுத்தாவியானவர் நடத்துகிறபடியினாலே அது நடக்கிறது. ഇതിന് പറയുന്നത് പ്രാക്ടീസിങ് സെൽഫ് ഡിനയൽ എന്നാണ് ട്രാൻസ്ലേറ്റ്. அங்கே ஆத்துமாக்களை சுயமாக தாக்குதல், சுயமாக வெறுத்தல், ആത്മനിഷേധം എന്ന് പറയും. அங்கே சுயமாக வெறுத்தல், പൗലോസ് എപ്പോഴും പറയുന്ന ഒരു കാര്യമാണ് നോട്ട് ഐ, ഞാനല്ല. அதான் பவுல் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்வாரு, நான் அல்ல,
ഞാനല്ല, நான் அல்ல. ഞാൻ പ്രവർത്തിച്ചത് ഞാനല്ല, நான் ஊழியம் செய்தேன், அது நான் அல்ல. നിങ്ങൾ എല്ലാവരെക്കാളും ഞാൻ അധികം അധ്വാനിച്ചു, உங்கள் எல்லாரையும் விட நான் அதிகமாய் உழைத்தேன், ഞാനല്ല, ஆனால் நான் அல்ல. நான் அல்ல. ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കിയേ, നമുക്ക് പറയാൻ സാധിക്കുമോ? இதுபடி நாம சொல்ல முடியுமா? ഞാൻ സ്ഥാപിച്ച സഭ, நான் உண்டாக்குற சபை, ഞാനാണ് சபை ഭരിക്കുന്നത്, இப்ப நான் தான் இந்த சபையை நடத்துறேன், ഞാനാണ് പാടുന്നത്, நான் தான் அதனுடைய முக்கியஸ்தர், എല്ലാം ഞാനാണ് ഇവിടെ, எல்லாம் இங்க நான் தான். ഞാനല്ല. ஆனால் பவுல் சொல்லுகிறான் நான் அல்ல. ഞാൻ എന്നെ ഡിനൈ ചെയ്യുന്നതിനാണ് സെൽഫ് ഡിനയൽ എന്ന് പറയുന്നത്. நான் என்னை சுயமாகவே அங்கே வெறுத்தல், அல்லாவிட்டால் ஒருத்தல் என்பதுதான் அங்கே ஆத்ம தபனம். ஐயோ ഞാൻ അരിഷ്ട മനുഷ്യൻ. பவுல் சொல்லுகிறார் நான் அற்பமான ஒரு மனிதன். ரோமர்கள் 7ஆம் அத்தியாயத்திலே அவசானത്തെ வாക്യമാണ് ഞാൻ പറഞ്ഞത്. அங்கே ரோமர் நிறுவனம் 7ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ഞാൻ എന്ന് പറഞ്ഞാൽ அது அரிஷ்ட மனுஷனாണ്. நான் என்று சொன்னால் அது ஒரு அற்பமான ஒரு மனிதன் தான். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். ஆத்மதபனம் என்று പറഞ്ഞാൽ செல்ஃப் டினையல். அங்கே ஆத்ம தபனம் என்று சொன்னால் நம்மை நாமே சுயமாகவே நாம் நம்மை வெறுத்தல். மற்றொரு மீனிங் humble ourselves. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் சுயமாகவே நம்மை தாழ்த்துதல். மற்றொரு மீனிங் ആണ് deny yourself. இன்னொரு அர்த்தம் உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள். നമ്മളെ ദൈവസന്നിധിയിൽ നമ്മളെ പൂർണ്ണമായിട്ട് ത്യജിച്ച് ദൈവസന്നിധിയിൽ നമ്മളെ തന്നെ സമർപ്പിക്കുന്നതിനാണ് ആ വാക്ക് ഉപയോഗിക്കുന്നത്. தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் நம்மை நாமே சுயமாக அர்ப்பணிக்கிறது தான் அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. പിന്നെ പറയുന്നത് ബോ ഡൗൺ എന്നുള്ളൊരു വാക്ക് ഉപയോഗിച്ചിരിക്കും. ബോ ഡൗൺ. இன்னொன்று வார்த்தை முழங்கால் படியிடுதல், முகங்குப்புற விடுதல். അതായത് ദൈവസന്നിധിയിൽ നമ്മളെ അങ്ങ് വളയ്ക്കുന്നതിനുള്ള ഒരു വാക്കാണ്. இது முகங்குப்புற விடுதல், தேவ சன்னிதானத்திலே நம்மை வளைத்தல். ഞാൻ പലപ്പോഴും കുഞ്ഞുങ്ങൾക്കൊക്കെ പഠിപ്പിക്കുമ്പോൾ ഒരു ഉദാഹരണം പറഞ്ഞു കൊടുക്കാറുണ്ട്. நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது உதாரணம் சொல்லுவேன். നോട്ട് ഐ എന്ന് പറഞ്ഞാൽ ഐ എന്ന് പറഞ്ഞാൽ ഇംഗ്ലീഷ് ഇങ്ങനെ ഐ അറിയാം ഐ ஐ என்று சொன்னால் நேரா நிற்குது. പക്ഷെ ബൈബിൾ പറയുന്നത് നോട്ട് ഐ. ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் அல்ல, but see. ஆனால் சி Christ. கிறிஸ்து. നമ്മളെല്ലാം ഐ, நாம் எல்லாரும் ஐ போல நிற்கிறோம். പക്ഷേ ക്രിസ്തു എപ്പോഴും ഹംബിളാണ്. ஆனால் கிறிஸ்து எப்பொழுதும் வளைந்து நிற்கல், வளைந்து கொடுத்தல், அல்லாவிட்டால் தாழ்மையாக இருத்தல். சி. നമ്മുടെ കർത്താവ് കുരിശ് നോക്കുമ്പോൾ കർത്താവ് ബോധം റാമോലി ആവുകയാണ്. அங்கே சிலுவையை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் தன்னைத்தானே எவ்வளவாக தாழ்த்துகிறார். കർത്താവ് പറഞ്ഞു എന്റെ മുഖം ഒന്ന് ഏറ്റെടുക്കുക, എന്റെ മുഖം. ஆண்டவர் சொல்லுகிறார் என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ഒരു മൃഗം ഒരു മുഖം ഏറ്റണമെങ്കിൽ, മുഖം എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്കറിയാമല്ലോ ഒരു മുഖം, ഒരു മൃഗം അത് എത്രമാത്രം ബോധം ചെയ്യണമെന്ന് ആലോചിച്ചേ. அங்கே பாருங்கள், ஒரு மிருகம், அதாவது ஒரு மாடு, ஒரு எருது அந்த முகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எவ்வளவாக தன் கழுத்தை அது தாழ்த்துகிறது. നമ്മുടെ കർത്താവ് മുട്ടുമുട്ടി നിന്ന് ഓരോ ശിഷ്യന്മാരുടെ കാല് കഴിയപ്പോൾ എത്രമാത്രം കർത്താവ് ബോധം ചെയ്തത്. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு சீடர்களுடைய கால்களை கழுவின பொழுதும் அவர் எவ்வளவாக வளைந்தார். ആത്മതപനം കർത്താവ് ചെയ്തോ? நம்முடைய ஆண்டவர் ஆத்ம தபனம் செய்தாரா? ആത്മതപനം ചെയ്തെന്ന് നമുക്ക് മനസ്സിലായോ? அவர் ஆத்ம தபனம் செய்தார் என்பதை நாம் புரிந்திருக்கிறோமா? നിങ്ങൾ ഇതേപോലെ ചെയ്യാൻ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. പറഞ്ഞ പാത്രത്തിൽ വെള്ളം എടുത്ത് തോർത്തുകൊണ്ട് പോകാനല്ല കർത്താവ് പറഞ്ഞത്. என்று சொன்னால் ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஒரு துடைப்பதற்கு ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று அதை தேவன் சொல்லவில்லை. நான் அல்ல, எனக்கு கிறிஸ்து. ഞാൻ എത്രമാത്രം നിങ്ങൾക്ക് വേണ്ടി താഴുന്നോ അല്ലെങ്കിൽ ഞാൻ എന്നെ തന്നെ ബെറ്റ് ചെയ്തോ അതേപോലെ നിങ്ങൾ ചെയ്യണം. நான் எவ்வளவாக என்னை தாழ்த்திருக்கிறேனோ, எவ்வளவாக நான் குனிந்திருக்கிறேனோ அதுபோல நீங்களும் உங்களை தாழ்த்துங்கள், குனிந்திருங்கள்.
humiliating ourselves. அங்கே நம்மை தாமே தாழ்த்துதல். അന്യോന്യ താഴ്മ ധരിക്കണമെന്ന് பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் தாழ்மையை தரித்துக் ഞാൻ கொள்ளுங்கள். സൗമ്യതയും താഴ്മയും ഉള്ളവനാകിയാൽ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறபடியினால் നിങ്ങൾ എന്നോട് പഠിപ്പി, நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். നമ്മൾ ബൈബിൾ പഠിക്കാനാ നമ്മുടെ തല മൊത്തവും ഉപയോഗിക്കുന്നത്. நம்முடைய வேதத்தை படிப்பதற்குத்தான் நாம் தலையை பயன்படுத்துவோம். എത്രയേ വാക്യങ്ങൾ കാണാൻ പഠിക്കാമോ അത്രയേ നല്ലതാണ്. எவ்வளவு வசனங்களை மனப்பாடம் செய்ய முடியுமோ அவ்வளவு பண்ணுகிறோம். നമ്മൾ എത്രയോ ഉപദേശങ്ങൾ കേൾക്കണമോ അത്രയും ഉപദേശങ്ങൾ, எத்தனை உபதேசங்களை கேட்க வேண்டுமோ அவ்வளவு கேட்கணும். പറഞ്ഞതാണ്. ஆனால் ஆண்டவரே தான் சொன்னார். പറഞ്ഞ അക്ഷരം കൊല്ലുന്നു, ആത്മാവ് ജീവിപ്പിക്കുന്നു. ஆண்டவர் சொன்னார், ஆவி உயிர்ப்பிக்கிறது, எழுத்து கொல்லுகிறது. ഈ ആത്മനിഷേധം, ഈ സെൽഫ് അഫ്ലിക്ഷൻ ആണ് നമ്മളെ ആത്മ ഉയർച്ചയിലേക്ക് നമ്മളെ നയിക്കും. இந்த ஆத்ம தபனமாகிய ஆத்மாக்களை தாழ்த்துதல், சுயம் தாழ்த்துதல், அங்கே நம்மை நாமே வளைந்து கொடுத்தல், இதுதான் நம்முடைய ஆத்மாக்களை உயர்வுக்கு கொண்டு போகும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். എനിക്കറിയാം നിങ്ങൾക്ക് എത്രത്തോളം മനസ്സിലായി എന്ന് എനിക്ക് അറിയില്ല. நீங்கள் எவ்வளவாக இதை புரிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. പക്ഷേ നിങ്ങളുടെ മുഖവും നിങ്ങളുടെ ആ ലക്ഷണമൊക്കെ കണ്ടിട്ട് നിങ്ങൾ എന്റെ കൂടെ വരുന്നുണ്ടെന്ന് എനിക്കറിയാം. ஆனால் உங்களுடைய முகத்திலே என்னோடு கூட சேர்ந்து பயணிக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். രാത്രി നിങ്ങൾ ഉറക്കം കൊടുക്കരുത്. നിങ്ങൾ உங்களுக்கு இந்த இரவிலே நீங்கள் தூங்கக்கூடாது. ഈ വിഷയം എന്താ, എന്നെ ഒന്ന് പഠിപ്പിക്കുകയും ஆண்டவரே இந்த விஷயத்தை குறித்து இன்னும் எனக்கு அதிகமாக கற்றுக் கொடுங்கப்பா, இதை என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம். നമ്മുടെ സഭയിൽ ഒരു 3-4 പേര് മതി ഇങ്ങനെ സഭ അനുഗ്രഹിക്കപ്പെടും. நம்முடைய சபையிலே இப்படியாக ஆத்துமாக்களை தாழ்த்துவதும் ஆத்துமாக்களை உபத்திரப்படுத்துவதும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து நம்மை நாமே சுயமாக தாழ்த்துவதும் 1, 2, 3 பேருக்கு சம்பவித்தால் போதும் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம்.